காரணம் வந்து கேட்கலாம். அப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பின்புறமான தெரிஞ்சுக்கணும். அதனால் ஏற்பட்ட பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது இன்னைக்கு நாம் இன்னைக்கு தலைப்பு என்ன வச்சுருக்கோம் எல்லாம் பார்த்தீங்களா? இன்விடேஷன் தலைப்பு வச்சுருக்கோம். இந்த செஷன் சுவாமி கூட உங்களுடைய கலந்துரையாடல் செஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? முகுந்தன் அவர்கள் வந்த பையன் இப்படி இருக்கோமா? என்ன அது வச்சுருக்கோம் தெரியுமா? சுவாமி பேர் வந்து இருந்தாச்சு. அவர் தரப்போகிற பையன் தான். இதுக்கப்புறம் தான் அவர் வந்த பையனா அப்படிங்கலாம் கேட்ட பாருங்க. ஆனால் நான் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் படிக்கிற இந்த பூமியில் வந்து 700 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி மக்கள் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 135 கோடி ஆயிரம். அந்த 130 லட்சம் கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5070 லட்சம் பாஷைகள் இருக்குது. அதில் 1000 லட்சம் மதங்கள் இருக்குது. ஒவ்வொரு மதங்கள் இருக்குது. அதில் வந்து எல்லாம் சில பேர் நாஸ்திகனாக இருக்கா, சில பேர் சாங்கியனாக இருக்கா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, கடவுள் காரணம் விஷயம்லாம் இருக்குது. ஆனால் என்ன சரி, ஒரு மதத்தில் வந்து பாவிகளே அப்படின்னு கூட்டே நம்மளை விரும்புவாங்க. தன் மதத்தை சேர்ந்தாலும் அதே எப்படி. ஆனால் நம்ம மதத்தில் மட்டும் எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் பிரம்மவித்துக்களேன்னு கூப்பிடுறது நம்ம பார்க்கணும். ஒரு வேதத்தில் ஒரு உபனிஷத்தில் சொல்றது பிரம்மவித்துக்களே. இந்த பகவான் வந்து எதில் இந்த சிருஷ்டி உலக சிருஷ்டி எதில் நடந்தது, யார் பண்ணினா அப்படிங்கிற கேள்விலாம் வரும்போது பிரம்மவித்துக்களே என்னை கேளுமோ அப்படின்னு சொல்றது. கிம்சித்தனம் கௌசவம் அப்படிலாம் இருக்கு. அதனால எல்லாரையும் வந்து பிரம்மவித்துக்களாக பார்த்து அட்ரஸ் பண்ற ஒரு சம்பிரதாயம் என்ன, தோஷங்களை கூட வந்து குணங்களாக ஒரு சம்பிரதாயம். அது மாதிரி எதாவது நம்ம சம்பிரதாயத்தில் உங்களுக்கு அது தெரியுமா? புறத்தாழ்மை தெரியுமா? உங்களுக்கு சுவாமி எல்லாம் சொல்லி கொடுப்பார். புறத்தாழ்மை யோகத்தில் 400 ஆண்கிற அவருடைய கலகத்தினால என்னாச்சு, அந்த கிருமிகண்ட சோழன் வந்து அவருடைய கண்ணை எடுத்துப்பாங்க தெரியுமா? நம்மளுக்கு எடுத்துட்டான். அப்பவும் அவர் வந்து என்ன சொன்னார், அவன் வந்து என்னை கண்ணை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி புறத்தாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏதோ ஒரு பாகவதனுடைய திருமண் கோணமாயிட்டு இருக்கான்னு நான் பார்த்து இந்த கண்ணால் பார்த்து பரியாசம் பண்ணிருக்கணும். என்னவோ அம்மாவும் என் கண்ணு வச்சுருக்கீங்க. அப்போ என்ன, அவருடைய குணத்தையும் அந்த தோஷத்தையும் கூட தன்னுடைய குணமாக கொடுத்தார். அந்த அளவு கூட தன்னை கண்ணை பிடிக்கிற மேலே கூட அந்த தோஷத்தை பார்க்கல. அப்படியேற்பட்ட ஒரு வசதியான சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். சரி, இந்த சம்பிரதாயத்தை நமக்கு தெரியலன்னா எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, நீங்களாம் இந்த மாதிரி படிச்சு பண்ணிங்க சிவ கணேச சாரணம் எல்லாருக்கும் பண்ண இல்லையா? அதில் பரதேவதா பாரமாச்சாரியார்னு ஒன்றுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு அச்சஞ்சலமான ஒரு பக்தியும் பிரியமும் பிடிப்பும் வரணும்னா என்ன, 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அது மேலே இருக்கிற குணங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை பற்றி என்ன நல்லது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அது தெரிஞ்சால் போடுமே. ஒன்று அதை மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னாக்க, நம்ம பெருமாளை பிடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம பெருமாளுடைய குணங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறோம். அதை வச்சு நம்ம பக்தி பண்ண போகிறோம். இன்னொன்று என்னது அப்படின்னா, இன்னொரு விஷயத்துடைய தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், சரி பெருமாள் ரொம்ப வசதி, அவரால் சர்வவியாபி, சர்வம் கரியாமி, சர்வசக்தம், சர்வசமர்த்தம் எல்லாம் உண்டு. அது மட்டும் தெரிஞ்சா போதுமே அப்படின்னா, இன்னொரு விஷயம் தெரியா, ஓ இந்த மாதிரி அதுவும் இருக்கு போல இருக்குன்னு நம்ம தோணிடும். அது தோணக்கூடாது. இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும்னா, மிச்சம் மேலே இருக்கிற தோஷங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னார் கிருஷ்ணன், பரித்ராணாய சாதுனா விநாசாயிச்ச துஷ்கிருதம். இப்போ என்ன முன்னாடி சொன்னது, என்ன சாது பரித்ராணம் தான். சாது பரித்ராணத்துக்காக விநாசாயிச்ச துஷ்கிருதம். அந்த சகாரம் வந்து அதனால தான் அவளையும் அழிக்கிறேன். நான் வந்து இதுக்கு சிஷ்ட பிரகாரம் தான் வரேன். ஆனால் அப்படி பண்ணுறதுக்காக வெளிசில பண்ண வயலில் போயிட்டு எல்லாம் பயிரிடா, அந்த பயிர் வளர்க்க வேண்டியதுதான் நம்முடைய அப்ஜெக்டிவ். களை எடுக்க வேண்டியது நம்ம அப்ஜெக்டிவ் தான். பயிர் நல்லா வளரணும்னா கூட இருக்கிற கலையை பிடிக்கணும். கலையை வந்து எடுத்துக்கிறது, கலையிறது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் இல்லை, புரிஞ்சுதான். அதனால் நாம் ஒன்றுக்கு மேலே பக்தி பண்ணணும்னா அதில் இருக்கிற தோஷங்களையும் தெரிஞ்சுக்கணும். எது நம்ம பக்தி பண்ணக்கூடாது, விலக்கணுமோ திரஸ்கரிக்கணுமோ அது மேலே இருக்கிற தோஷங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த சம்பிரதாயம் எப்பேற்பட்ட ஒரு புஷ்டியான சம்பிரதாயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான்
அதே சமயத்தில் இதர சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டாலும் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பெருமையும் சாத்விக கர்வமும் வரும். சாத்விக கர்வம் இருக்கணும். நம்ம ஒரு ஆச்சாரம் எடுத்து சொல்லும்போது என்ன சொல்லணும்? சாத்விகமாக நம்ம என்னுடைய திருவடி ஆண்டவன் ஏற்றுக்கிறது இப்படிலாம் நம்ம சொல்கிறேன். ஆச்சாரத்தை சொல்லுவோம் நமக்கு சாத்விகமான கர்வம் காரணம் தப்பு இல்லை. அதனால நம்ம சம்பிரதாயத்தை பற்றி நம்ம வந்து வசதியாக தெரிஞ்சுக்கிட்டால்தான் இந்த சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் அவன் தான் கடவுள்னு சொல்லலாம், அவன் தான் ஏன் நம்ம அந்த கடவுள் ஒதுக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். எதனால் நம்ம ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதையே நம்ம ஸ்திரமாக நிற்கணும்னாக்க மிச்ச தெய்வமாக பரதத்துவம் இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இல்லையா? இல்லைன்னா ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் நீ சொன்னப்பா, அவன் வந்து மிச்ச புராணங்கள் இந்து புராணங்கள் இருக்கு, சாந்தம் இருக்கு, அது இல்லாமல் அவனை சொல்கிறான், சுமி சொல்கிறார், ருத்ரன் சொல்கிறார், எல்லாத்தையும் தான் சொல்கிறா. அது மாதிரி பரதத்துவம்னையே நம்ம நாராயணன் மட்டும் சொல்லணும் அப்படின்னா அதில் தான் அவர் சொல்லணும். விஷ்ணு புராணம் இருக்கு, இன்னொரு லிங்கமோ சாக்கமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இப்போ இந்த பேர் இருக்கு, இதில் போயிட்டு ஒரு ராமன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், கோவில் இருக்கான்னு வச்சுக்கோம். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இதில் இருக்கானே இந்த இதில் இருக்கிற ராமன் இருக்கான், இந்த ராமனை பற்றி கொஞ்சம் வசதியாக சொல்ல அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டால் நான் உடனே ராமனை பற்றி ஒவ்வொன்று சொல்லுவேன். இல்லையா? அவங்க கேட்குறாரே இருக்கு. ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வேற கேட்க இத்தனை குரூப்பில் இருக்கிறதே வசதியான சிரேஷ்டமாக இருக்கிற பற்றி ஒரு சொல்லு அப்படின்னா நான் யாருக்கு சொல்கிறேனோ அதுதான் உண்மையாக இருக்கும். இல்லையா? ஏன்னா யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் நான் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, அதுதான் உண்மை. நீயே ஒருத்தர் வந்து கேட்டு இவரை பற்றி கொஞ்சம் வசதியாக சொன்னேன் அப்படின்னு கேட்டு நான் சொன்னாங்க, வசதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லிங்க புராணமும் சாந்த புராணமும் அதில் எழுதிக்காக போயிட்டு கேட்டாங்க. அந்த மகர்ஷியை போட்டு அந்த கேள்வி கேட்குற பொழுது ஆரம்பமே இருந்தான். அந்த ருத்ரன் இருக்காரு, அவரை பற்றி ஒரு வசதியாக உத்கிருஷ்டமாக அவரோட உத்கிருஷ்டம் சொல்கிற மாதிரி ஒரு விருந்தம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்டு வந்தது தான் ஒரு லிங்க புராணமும் சாந்தமும். விஷ்ணு புராணத்தில் அப்படின்னு மைத்ரேய பராசர சமாதத்தில் அவர் வந்து விஷ்ணுவை பற்றி சொல்லி நாராயண பற்றிலாம் சொல்லலை. இந்த லோகத்திலே யார் இந்த ஜெகத் சிருஷ்டிஸ்திதியில் கர்த்தாவோ, யார் இல்லாட்டா இந்த ஜெகத்தே கிடையாதோ, யார் வந்து அனாதியாக இருக்கானோ, யாருக்கு ஆகியம் இல்லையோ அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு இவர் வந்து விஷ்ணு புராணம்னு சொல்றாரு. எதுக்கு அந்த டிஃபரன்ஸு? இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாரை பற்றி சொல்கிறோமோ அவன் தான் அதுதான் உண்மையாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸோட சொல்கிறது இருக்காது. இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு தெரிஞ்சுட்டாங்க. அதில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ நம்ம சில்லற ரகசியம் நம்ம வச்சுருக்கிறதுக்கு காரணமே என்ன? எதுக்கு அந்த கிரந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க எல்லாரும் தெரியும். ஒரு சின்ன விஷயம் விரோத பரிகாரம்னு ஒரு சில்லற ரகசியம் இருக்குது. முதல் சில்லற ரகசியம் 34 சுவாமி, அது வந்து 3 யுக்தமாகிடுது. அதில் வந்து அமுதா சுவாமி சில்லற ரகசியங்கள் வந்து 55 ரகசியங்கள் வந்து 7 வந்து நிறைய ரகசியங்கள் பரவாயில்ல சேயா விரதம் பிரபசோபானம் இது இருக்கும் அப்படின்னா இப்படிலாம் ஒரு 7 இருக்குது. இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சம்பிரதாயத்தை பற்றி நிறைய சூக்ஷ்மமான அம்சங்களை தெரிஞ்சுக்கணும்னா சிவன் ரகசியத்தை சாரம் ஆட்சேபம் பண்ணணும். ஆனால் அதுலேருந்து வர சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும்னா விரோத பரிகாரம் பண்ணணும். 108 விரோதங்கள் சொல்லி அதுக்கு பரிகாரம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். இல்லை இப்படிலாம் அவள் பெரியவா எதுக்கு எழுதி வச்சுருக்காங்க, தேசிகனுக்கு தெரியாதா? போகிறான் கோயிலுக்கு போகிறான், பற்றி பண்ணலாம், பண்ணிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு எதுவும் தெரியும் தெரியாதா? மெனக்கெட்டு இவ்வளோத்தையும் நம்மளுக்கு எழுதி கொடுக்கறது காரணம் என்ன? நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். இல்லையா? ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் வந்து ஒரு ஆச்சாரனுக்கு சேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்டு. ஆனால் ஒரு இடத்துல ஆச்சாரியனுக்கு இந்த பாவம் உண்டு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அதில் உடனே சந்தேகம் வரும். அதை பண்ணணும்னா நம்ம விரோதத்துக்கு யாரும் தெரியணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டாங்கிற ஒரு அவசியத்தை சொல்கிறேன். இதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியத்தை சொல்லுவோம். சரி, இப்போ இந்த முகுந்தர்கள் அந்த பேர் எதனால் சொன்னோம்? இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கிற ஒரு நம்ம சம்பிரதாயத்தில் எங்கோ போயிட்டு ஒரு இன்னொரு தேசத்தில் ஒரு ஐரோப்பாலேயோ இல்லை ஆப்பிரிக்காலேயோ ஒரு ட்ரெஸ் கூட உள்ளா இல்லாத ஒரு ஜாதியிலையோ இல்லை நம்மளை வந்து ஒரு 5வது வருடத்துலையோ அதெல்லாம் எதுவுமே படைக்காம இல்லை வந்து ஒரு ஸ்தாவரமாகவோ ஒரு ஜங்கமாகவோ இல்லை ஒரு அனிமலாகவோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம படைக்காம மனுஷனாக படைச்சு புகைப்படத்தினாலே அது தெரிஞ்சு மாநிலாகிறது மட்டும் இல்லையா? அது 3 வீடு பிறத்தலை எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஜென்மத்தை நமக்கு கொடுத்து அந்த மனுஷ ஜென்மத்திலையும் வந்து கண்ட ஜாதிகள் கண்ட இதெல்லாம் வந்து பகவத் பக்தியே பண்ண முடியாத ஒரு ஜாதிகள்லாம் கொடுத்து, சரி பகவத் பக்தி பண்ணாலும் வந்து ஏதோ தேவதாந்திரங்கள் அதெல்லாம் போயிட்டு ஏதோ எப்பேற்பட்ட தேவை என்னையோ தேவதைகளாக அதெல்லாம் போயிட்டு ஆடி இது பண்ணாமல் ஒரு தாமசமான தெய்வங்களையோ இல்லை ராசமான தெய்வங்களையோ வணங்கி இருக்கிற அப்பேற்பட்ட வம்சத்தை கொடுக்காம என்ன, அப்புறம் நம்ம இந்து மதத்திலேயே நம்மளுக்கு வந்து எத்தனையோ விதமான
நாராயண பரதத்தை ஒத்துக்காத சில சம்பிரதாயங்களா இருக்கு. அதுல எல்லாம் சரி நம்ம ஜென்மாவை கொடுக்காம நம்மளை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இந்துவிசத்தில் மனுஷனாக படைச்சு அதையும் நம்ம பேர்பட்ட தேசம் கலவர குருஷந்தி நாராயண இந்த தேசத்தை சொல்லியிருக்கு. அதுவும் சவுத்தை சொல்லியிருக்கு, நார்த்தை சொல்லலை, நம்ம தென்னிந்தியாவை சொல்லியிருக்கு. தென்னிந்தியா தேசத்தில் நம்மளை படைக்க வச்சு அந்த தென்னிந்தியாவிலே வந்து மிச்ச என்ன சொல்ற மிச்ச சம்பிரதாயங்கள் எல்லாம் அவங்க ஸ்ரீ வைஷ்ணவனா கொடுத்து அதுலேயும் வந்து கொஞ்சம் சொன்னா நம்ம பெருமாள் எப்படி நம்ம புண்ணியத்தை கணக்கு வைப்பான்னா அதில் வந்து 3 பொண்ணு அவர் வந்து 3 பொண்ணு 3 இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்கிட்ட போய் நம்ம முதல் பொண்ணை எங்கே கொடுத்துருக்கேன், எந்த ஊரில் கொடுத்துருக்கேன், பழனி மலையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா. 2வது பொண்ணை எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், விராலி மலையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஓகே. இன்னொரு பொண்ணு எங்கே கொடுத்துருக்கேன், திருமாலிருஞ்சோலையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உடனே பெருமாள் கணக்கு வச்சுட்டார். என்னுடைய விபதேசத்தை சொன்னாங்க ஆனால் அவன் வந்து மோசப்பு இப்படிலாம் பெருமாள் காத்துருக்கான். ஏதான ஒரு மிஸ்டேக் தான் அவனு இந்த மனசுல இதை வச்சு சொல்லலை, புண்ணியம் கிடைக்கிறது அப்படி சொல்லலை. ஏதோ 3வது கூட திருமாலிருஞ்சோலை மேல அங்கே கொடுத்துருக்கேன் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால என்னுடைய விபதேசம் எழுதிட்டாங்க. இப்படின்னா இருக்கிற ஒரு பெருமாள் கிருபாலமா இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் நமக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒரு பறங்கி நிலையங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ரசிக்க வைக்காம இந்த ஒரு திவ்யதேசமா இருக்கிற ஒரு விதேசத்தை கொடுத்து அந்த திவ்யதேசம் சாட்சா சுவாமி தேசியம் 40 வருஷமா இங்க இருந்து இதே மண்ணில் இந்த மண்டபத்தில் உட்காந்து சுவாமி தேசியம் உட்காந்துருக்கலாமே. அவர் 40 வருஷத்துல ஆழ்வார் இங்க பாடிட்டு போறப்போ சில ஆடமா கட்டிட்டு உட்காந்துருக்கலாமே. அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு ஜென்மாவை வாசத்தையும் கொடுத்தா இதெல்லாம் யார் பண்ணின அனுகிரகம்? அதுதான் முருகன் தந்த பெயர். நம்ம இந்த இடத்துல இருக்கிற வாசம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சத்விஷயத்தங்களா இந்த சமயத்தில் எத்தனையோ கிரிக்கெட் வந்துட்டு இருக்கோம், இல்லை டிவி இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்காம உட்காந்து கேட்கணும்னு இதெல்லாம் தான் அவனுடைய அனுகிரகம். அதுக்காக தான் அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. முருகன் தந்தமைக்கு இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த சம்பிரதாயத்தை நாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன். அது முக்கியமாக அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு மைண்டில் பதிச்சு விட்டுருக்காங்க. வேறு எந்த பக்கம் மைண்டு போகாத டைவர்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த செஷன் ஏற்பாடு பண்ணலாம். சரி, அதுக்கு நம்ம சுவாமிக்கு என்ன இது தொடர்பு அப்படின்னா, இந்த சுவாமியை பற்றி சொல்லணுன்னாங்க நான் சில பேர் படிச்சு நான் அது பார்த்தா பெருசாக போயிட்டே இருக்கேன், ஞாபகமே வச்சு முடியாது. 4 பேர் 5 பேர் எதுவுமே சுவாமி கொடுக்கல நான் பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவருக்கு முன்னாடி சுவாமி பிரார்த்திச்சுட்டு இது மாதிரி பெரியவாளை பற்றி நம்ம பேசுறது அவள் அபேட்சிக்கிறது இல்லைன்னு நான் போகிறோம். அவளை பற்றி உத்கிருஷ்டத்தை சொல்கிறது கூட நமக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னாலும் நம்மளுடைய வாக்கு சுத்திக்காக அவளை பற்றி பேசினா நம்ம வாக்கு சுத்தமாக பண்ணின பாவம் குறையிறது அப்படின்றதுனால அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். நம்ம சுவாமி வந்து செஞ்சி திருமலை நல்லான் சக்கரவர்த்தி முகுந்தாச்சாரியார் சுவாமி கலந்தாட வாழ்க்கை. இந்த சுவாமியுடைய லௌகிக்கிறதுலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ கிருப்பையோடு இங்கே வந்து நம்ம கிட்டலாம் அவங்களுக்குலாம் சொல்லித்தர பேர் வரணும். இவருடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு 4-5 பக்கத்து தான் எழுதி. இவருடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொஃபைல் நெட்டில் யாரும் போட்டுக்கிறது. பிடெக் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் சுவாமி R&D இன்ஜினியராக இருந்திருக்காங்க. இது வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டீச் பண்ணியிருக்காரு. எல்லாம் 2004 வரைக்கும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இதெல்லாம் இல்லாமல் அவங்க மனிதர்கள் வந்து நாமசங்கீதம் வந்து ரொம்ப ஈடுபாடு சுவானுபவம் இருக்கிற சுவாமி. அதனால் ஒரு பேருக்கு வந்து அவங்க கதைகள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு மகாராஷ்டிராவில். இவர் எழுதின சிலபஸ் வந்து யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. ரேடார் இன்ஜினியரிங் அண்ட் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி சுவாமி எழுதியிருக்கிற சிலபஸ் அந்த யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுறார். ரிசர்ச் ஸ்காலராக இருந்தார், லெக்சரராக இருந்தார் இதில் காலேஜஸில். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் பியாண்ட் இதெல்லாம் அவர் எடுத்துக்கிற சில சப்ஜெக்ட் சில தான் நான் சொல்கிறேன். என்னால் ஒரு 5% மேலே என்னால் ரேட்ஸ் எழுதி முடியல. மாடர்ன் சயின்ஸ் இன் பகவத்கீதா, வேதாந்தா அண்ட் மாடர்ன் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து லெக்சர் கொடுத்துருக்காரு சுவாமி. மாடல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் வந்து லௌகிக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இவர் வந்து இஸ்கான் இவர் வந்து தன்னுடைய கமிட்டியை போட்டுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வேறு எது சொல்லிக் கொடுக்க சொல்லி, பாட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லி, அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லி, அந்த பசங்களுக்கு சான்ஸ்கிரிட் பண்ணி கொடுக்க சொல்லி இப்படிலாம் இந்த சுவாமி உபயோகப்படுத்தார். இவர் வந்து ஜெர்மனில் நம்மளுக்கு வந்து தமிழ் பேசுகிறதே எழுதமாக இருக்கு. இவர் தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், மராட்டி, தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பல பாஷை இந்திய பாஷைகள்லாம் கற்றுக்கிறதோடு இல்லாமல் கற்றுட்டு அதில் சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் ஜெர்மன் லாங்குவேஜில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவார். 100% மார்க் வாங்கி டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவார் ஜெர்மன் லாங்குவேஜ். இவ்வளோலாம் பண்ணுறதுக்கே சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்.
இருக்கிற ஞாபகம் இருக்கிறேன். உண்மையாக நம்ம நிறைய பேர் போட்டுக்கலாம் இல்லையா, நதையும் தேசிக்கால் பரம்னு இவர் சொல்கிறதே இல்லை, அவருடைய லைஃப்பில் அது கான்செப்ட். இது வரைக்கும் 1000 மாணவர்களுக்கு தேசிகன் ஸ்தோத்திர பாடங்களை சொல்லிக் கொடுத்துருக்கார், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். சம்ஸ்கிருத போச்சு தேசிய ஸ்தோத்திர பாடங்கள் தேசிகனுக்காகவே இல்லை சொல்லுவார். கவலையை கவலை செய்ய புரியா கோவிந்த கேட்கணும்னு சொல்லுவார். ஒவ்வொரு கவலை எடுக்கும்போது கோவிந்தன் நினைச்சு சாப்பிடுறது. ஒரு கோவிந்தன் நினைக்கிறாரு இந்த தேசிகனை நினைச்சு தான் சாப்பிடுறாரு. எல்லாருக்கும் உண்ணும் சோறு பருகி தின்னு பெற்று எல்லாம் பண்ணன்னு பாடினார். அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணா நமக்கெல்லாம் அப்படி நினைச்சுப்போம். உண்ணும் சோறு பருகி தின்னு பெற்று இதெல்லாம் கண்ணன்னு நினைச்சுக்கணும் போல. ஆழ்வார் அப்படி நினைக்கிறையான். ஆழ்வார் கண்ணனே உண்ணும் சோறு, கண்ணனே தின்னு பெற்று, கண்ணனே பருகி எல்லாம் அப்படி வச்சுட்டார். சுவாமிக்கு எல்லாமே தேசியனை விட்டு ரெண்டு போக மாட்டார். அதுக்காக நான் டிசைன் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ பெரிய இதில் கெப்பாசிட்டிலாம் சொன்னேன். அப்பேற்பட்ட ஸ்தானங்கள்லாம் கொடுத்து 2004 டிசைன் பண்ணிட்டு வெறும் தேசிகனுடைய சூக்திகளை சொல்லிக் கொடுக்கறது மட்டுமே தனக்கு ஜீவனம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த வைராக்கியத்தோட எங்கே யார் போட்டாலும் இவருக்கு எல்லாருடைய ஆச்சாரியம் இப்போ இருக்கிற எத்தனை ஆச்சாரியார்களோ இதுக்கு முன்னாடி எத்தனை ஆச்சாரியார்களோ அவருடைய பரமான ஒரு பிரீதி பார்க்க மாட்டோம். ஸ்ரீமாந்த மகாதேசிகாய மகா நாமாவித்யாவார்த்தம் ஞான வைராக்கியம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேகம் ஸ்ரீரொன்று தோப்பு திருவேங்கடமுடையான் வாழ்ந்த சொன்ன வடமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு ஆனேனக்கும் வளர்ந்தார். நமஸ்தே. சுவாமி நிறைய சாய்ச்சார். அதில் எவ்வளோ உண்மை எனக்கு தெரியும். இனிமே அந்த மாதிரி ஒரு யோகியத்தை அடையிறதுக்கு சுவாமி தேவி அனுபவம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில் தேசிகனுக்கு யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணுறா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் பார்த்து புரியுதா, இங்கிலீஷ் தமிழ் புரியுது இல்லையா, புரியலன்னே கேட்பேன். நான் சாதாரண பாடல் சொல்கிறேன், ஏன்னா வெயிட்டிங் பாடல் வராது. பிரத்யும்னான்னு அந்த பையன் ஒரு 25 வயசு. அப்படியே பிருந்தாவனத்தில் ஒரு 8 மாதம் இருந்தார். பகவான் தாஸ் ஒரு நாராயண சுவாமி அவர்கிட்ட சிவத் பாகவத காலட்சேபம் பண்ணேன். அந்த பகவான் தாஸ் அவருடைய ஆச்சாரியன் அவர் தேவராக பாபா அப்படின்னு ஒரு சுவாமி. அவர் ஹாவிலாச்சார்னு திருநாமம். ஆனால் நாட்டிலெல்லாம் அவங்களுக்கு பாபாஜிஸ் தான் பேர். தேவராக பாபா, தேவரியா பாபா அப்படின்னு பேனர்ஸ். ஸ்ரீகிருஷ்ண வாழ்க்கை அடியேறி என்ன சாய்ச்சார்னா அவர் 122 வருஷம் ஏழிருந்தார் அப்படின்னு சாய்ச்சார். அவர் பரமபதி சொன்னே திருமேனியே காணாமல் போயிடுக்கு அப்படின்னு சாய்ச்சார். ஆன் ரெக்கார்ட்ஸ் 120 years, ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 250 years. அங்கே இருக்க சித்த புருஷாலாம் சொல்கிறேன். அடியேன்னு சில சித்த புருஷாவை பார்த்துருக்கேன். கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ணிச்சு, கிரிவலம் பண்ணிச்சு. சில சித்த புருஷா நிற்கிட்டான். அவளுக்கு நெத்தியில் ஒன்றும் இருக்காது, சிங்கம் இருக்காது, சுகதும் இருக்காது. ஏதோ அவன் என்ன குரம்னே தெரியாது. ஆனால் அவனுடைய நியமம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாராவது ஒரு ரொட்டி கொண்டு கொடுத்தா சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ராஜனுடைய கிருபை இல்லைன்னு அர்த்தம். பெருமாளுடைய கண்ணனுடைய கிருபை இல்லை அப்படின்னு பட்டினியாக இருக்கும். இப்படியே சரீரத்தை விட்டுடலானே வராது. சரீரத்தை விட்டுடலாம். அந்த மாதிரி பாபாஜி சொல்லி அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த சுவாமி தேவதா பாபா 250 திருஷ்ட எழுதியிருக்கிறார். ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பக்தியோக சுயமுறையதான் பிரபத்தி பண்ணார். ஆனால் சுயமுறையிலோ பக்தியோக அனுஷ்டானம் பண்ணார். அவர்கிட்ட இந்த பகவான் தாஸ் சுவாமி 99 திருஷ்டி தள்ளினார். தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் அடியன் காலட்சேபம் பண்ணிச்சே. கூடவே ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 29 வயசு. பிரத்யும்னான் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பட்டையாக வடகிழக்கு சீச்சந்தான் துவாதசம் பட்டையாக போடும், பெயிண்ட் அடித்த மாதிரி. சுவாமி தேசிகை சேவிச்சா குறைஞ்சது 16 தடவை சேவிக்காமல் இருக்க மாட்டான். சாஷ்டாங்க ஒவ்வொரு தடவை சேவிச்சு காத்தால மத்தியானம் சாய்க்கு தான். அவனை பார்த்தா அது கராட்டே பெல்ட் இருக்காரு, ருசிலின்னு சொல்லுவாங்க. அவன் மாதிரி இப்பயும் அவன் என்ன கைங்கரியம் பண்ணுறான்னு தெரியுமா? தேசிகன் சொல்லுங்க கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லுங்க. சரி நீ என்னடா பண்ணுற? பத்ரியில் உட்காந்து அந்த கொடுங்குடியில் இன்றைக்கும் ஒரு 500 ரொட்டி பண்ணி அங்கே வர பாபாஜிக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும்.
இன்னைக்கு நீங்கள் யாராவது பதிலுக்கு போடுறான்னு சொல்லிட்டு அந்த பிரத்யும்னான்ற பையன் நம்பர் இருக்கும். அவன் தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்து இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நான் தான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பானை சொத்து ஒரு சோறு பதம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் சைலண்டாக பண்ணியிருக்கா. அதனால தான் தேசிக சம்பிரதாயத்தை யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா அவெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் வராங்க. ஃபவுண்டேஷன் எப்பவுமே தெரியாது. இந்த பில்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபவுண்டேஷன் இருக்கணும். பேர் பண்ணி இவ்வளோ போட்டால் போட்டிருக்குமே இந்த மகான்களுடைய சாலிட் ஃபவுண்டேஷனாக தான் இன்னைக்கு சம்பிரதாயம் நிற்கிறது இல்லையா? அவளெல்லாம் ராதஸ்மரணியாக இவ்வளோ ஒழிச்சிருப்பான். தன்னுடைய சுகத்தை தியாகம் பண்ணி தன்னுடைய வேர்வையை சிந்தி தன் ரத்தத்தை கொடுத்து சம்பிரதாயத்துக்காக ஒழிச்சிருக்காளே அவளுக்கோசரமாக நம்ம சன்னியாசம், அவளுக்கோசரமாக திரும்பிடுவேன். இந்த வாரம் பைத்தியக்காரா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தேசிகனே தாரக மோஷத்தை முக்கியமாக இருந்திருக்காளே. இன்னைக்கு இருக்காளே அவளை விட்டுருங்க. இன்னைக்கு இருக்காளே பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டு கைத்தறியும் போயிடுமோன்றதுக்காக இன்னைக்கு வாழ்ந்துருக்காளே. இவெல்லாம் மகான்கள் இல்லையா? அதுக்கோசமாக நம்ம சன்னியாசம், அதுக்கோசமாக பண்ண அதுக்கோசமாக தேசியம். இதுக்கு உதாரணம் சொல்ல வர என்ன, எங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்கள் பேரெல்லாம் வெளியில் வந்துருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு, பேர் வந்து. ஆனால் எல்லாம் வராமல் ஜாகிரதையாக காப்பாற்றி கைங்கிற பண்ணியிருந்தான். ஆனால் மகான்கள் சைலண்டாக பண்ணியிருந்தான். அப்படியும் குடியிருந்த பதிரி போனால் நமக்கு தெரியும். ஒரு கேஸ் சிலிண்டரே கிட்டத்தட்ட 1500 ரூபா சொல்லுங்க இல்லையா? எங்கேயே தொடர்ந்து எல்லாம் ஜூஸ் பெட்டே வரணும். அதை வச்சு பாபாஜி வருவா, பசியா வருவா, எப்போ வருவாலும் அவளுக்கு ஐயோ போவோம் நம்மளை நம்பி வராலே போடணும்னு அந்த மையம் நீங்கள் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு ஆசிரமம் தேவரா பாபா ஆசிரமம். பெருமாள் இந்த பதிரிலேருந்து வெளியில் அந்த கியூ இருக்கு இல்லையா? இந்த கியூவில் லெஃப்ட் சைடில் போனால் அங்கே தேவரா பாபா ஆசிரமம் சின்னதாக இருக்கும். சின்ன குடிசார் தான். அந்த மாதிரி நிறைய பண்ணி போயிருக்கு. 6 மாதம் அங்கே இருப்பான். 6 மாதம் வந்து ஒரு அலுவலராக தேசிக்கணும். அவருடைய ஆச்சாரியன் தான் பகவந்தாஸ் மகாராஜ் சொன்னேன். அவர்கிட்ட நான் பாவனுக்கு ஆரம்பிச்சோம். அவர் சொல்லுவேன், நீங்கள்லாம் ரொம்ப தனியானவர். அவருக்கிட்டே சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கெல்லாம் தேசிக பக்தி ரத்தத்தை இருக்குன்னு வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாகவதம் சொல்கிறத நான் சொல்லலை. திராவிடே பூரிஷான்னு சுகர் சொல்கிற திராவிட தேசத்தில் நிறைய பேர் வருவா மகான்கள். அவள் எப்பவுமே கதவு பொருள் விஷயந்தி நாராயண பராயணாக சிவன் நாராயணே பணக்கொண்டு உறுதியாக இருப்பா. அவளால் பக்தி வளரும் அப்படின்னு பாகவதம் சொல்லிருக்கு. பாகவதம் பொய் சொல்லாது. உங்களுக்கெல்லாம் உடம்புல ரத்தத்திலேயே கிருஷ்ண பக்தி இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு அகதிண்டே சொல்லு. ஏன்னா தேசிகனை அனுபவிக்கிற பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள்லாம் கஷ்டப்படணும், பிரயாசப்படணும். உங்களுக்கு எங்கே போனாலும் தேசிகனை பற்றி உபன்யாசமோ ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்குமே, நீங்களாம் இவ்வளோ கொடுத்து வச்சவா அப்படின்னு சொல்லுவார். ஹிந்தியில் சொல்லுவார் பகவான் தாஸ். அவருடைய சிஷ்யர் பயிலுக்கு அவரை வர்ணிச்சுட்ட அதிருத்தாச்சார் வராங்க. அந்த சுவாமி எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 வண்டி தான் 7 பேருக்கு. அவர் வாழ்ந்திருக்கிறதா இப்போ ஒரு பாபாஜி ஒரு யோகி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தா 25 மாதிரி அவர் என்ன தெரியும்னா தேசிக மேலே புரிவிட்டு வரலாம். அவளுக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆச்சாரம் இருக்கு. அவன் எச்ச பண்ணுவா, எச்ச பண்ணி கை கூட அலப்ப மாட்டான். அதெல்லாம் ஆயிடுத்து அவளுக்கு. அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி ஆகிட்டோம். நம்ம மாதிரி அனுஷ்டானம் முக்கியம். சுத்தமாக இருந்து அதுக்காக ஆண்டிகள்லாம் பெரியவா எல்லாம் பைத்தியம் தானே எழுதிருக்கு. அதுக்காக எழுதியிருக்காங்கன்னா இது ஆச்சாரம் பிரபோதனமோ தர்மஸ்து பிரபுரச்சுதா அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இதனால் தூய்மை பெற்று சுத்தமான பக்தி வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாம் கையணும் வெளியில் போய்ட்டு இருந்தால் காரணம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் பெருமாள் பிரீத்தி ஆகும். சாஸ்திரத்தை அனுசந்தானம் அனுஷ்டிக்கணும் இல்லையோ இல்லையா? ஆக்ஞாச்சேரி மமத்ரோகி மத்பக்தரோகி நான் வைஷ்ணவம். பெருமாள் சொல்கிற நான் வந்து இப்போ உங்கள் அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் போவியா? போக மாட்டியா? போவேன். படம் படிச்சு நேரம் போயிட்டு இருக்கியா? ஸ்கூல் போவியா? நீ என்ன பண்ணுவேன்? அப்பா சந்தோஷப்படுத்தணும். அப்பா படிப்பியா? இல்லை நான் வந்து தேசிய பண்பத்தை தான் படிப்பேன் அப்படின்னு தான் பண்ணுவியா? சரி எது பண்ணால் அப்பா சந்தோஷப்படுவாருங்கப்பா? நீ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொன்னால் சந்தோஷப்படுவாரா? இல்லை அப்பா அம்மா சொல்கிற பேச்சு சொன்னால் என்ன சந்தோஷப்படுவாரா? நான் கேட்குறோம். அதுதான் நல்ல பிள்ளை கிடைக்கு. அந்த மாதிரி பெருமாள் நிஜம் நான் தோத்திரம் பண்ணுறேன், கோடி அர்ச்சனை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், தனியாக பண்ண மாட்டேன். பெருமாள் சந்தோஷப்படுவாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏமாற்றுறதுங்க. அப்போ தனியாக பண்ணுவோம் நம்ம. அது வரும். ஏன்னா உங்கள் அப்பா நீ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்டால் தான் சந்தோஷப்படுவேன். குட் மார்னிங் டேட் அப்படின்னு 100 வாட்டி சொன்னாலும்
குட் ஆஃப்டர்நூன் சொன்னாலும் சந்தர்ப்படுவாரா? சே சொன்ன வேலை கேட்க மாட்டேங்கிற, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிற, ஸ்கூல் போக மாட்டேங்கிற, ஒழுங்கா மார்க் கொண்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு கோச்சிப்பாரா இல்லையா? கோச்சிப்பாரா இல்லையா? கோச்சிப்பா இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்லுவான். பெருமாள் நம்மளால் வாழ்ந்தது குழந்தைகள் தான். சரி, நீங்கள் உங்கள் அப்பா சொன்ன பேச்சே கேட்கறது இல்லை, என்ன பண்ணுவாங்க பெருமாள்? அப்பா சொன்ன பேச்சை உருவாட்டி கேட்கறது. எக்ஸாம்பிள் சொல்ல உங்கள் அப்பா கோச்சிக்கல, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உதாரணம், அப்போ வந்து கோச்சிக்கலன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா வந்து நீ சொன்ன பேச்சே கேட்கல, அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு? தீர்த்துவார். சரி, ஓகே, நல்லா நல்லா படிக்கும், தப்பா தீர்த்துவார். சரி, எவ்வளோ அடக்கு தீர்த்துவார்? எதோ அடிக்க தீர்த்துவார்? நீ சொல்லுவா. கிடையாது. என்ன பண்ணுவார்? நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுவார்? விட மாட்டேன், கை விட மாட்டேன். கை விட வர வீடு கத்திடுவாரா? கற்க மாட்டேங்க. எந்த அப்பாவும் கற்றுவாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? லாஸ்ட் அடிச்சாதான் அடி உதவும் போல் அண்ணன் வந்து உதவும். கரெக்ட். அண்ணன் ஒரு அடி பலான்னு அடிப்பார் இல்லையா? குழந்தை, சின்ன குழந்தை, ஃபேன் இருக்கு, இப்போ ஒரு ஃபேன் சுற்றி இருக்கு, இந்த ஃபேன் சுற்றி இருக்கு, அது டேபிள் மேலே ஏறி கை விட போகிறது. நீ போய் ஏற, உங்கள் அப்பா ஒரு தடவை சொல்ல, 2 தடவை 100 தடவை சொல்ல, நீ கேட்கல, அப்போ என்ன பண்ணுறாங்க? பட்டாலும் அடிப்பாரா இல்லையா? அடித்தா நல்ல அப்பாவை கேட்டா பாப்பா நல்ல அப்பா. அடிக்கிற அப்பா எல்லாரும் நல்ல அப்பா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் அடியேன்னு சொல்லக்கூடாது? நீங்கள் குழந்தைங்க அடிப்பேன் தான் சொல்லணும். ஏன் அப்பா ஏன் அடிக்கிறா? நம்ம ஏன் வெய்யறா? என்ன காரணத்தால் அடிக்கிறா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மாறி பெருமாள் கைவலி, தலைவலி, உடம்பு வலி, சுகர், டயாபெட்டி இல்லையா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிபி, சுகர், கேசர், பராஜரம், இதெல்லாம் உடம்புல பிரதிஷ்டை பண்ணுறாரு பெருமாள். இருக்குன்னா நம்ம திருத்து, நம்மளை திருத்தணும்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் திருத்தம். எடுத்துருந்தோம் வரும். ஏன்னா நம்மளாம் முரட்டு பசங்க. சொன்ன பேர் பெருமாள் வந்து ஆங்கிலம் சொல்கிறது இல்லையோ, ஆந்திகம்னு ஒன்று வச்சுருக்க. காத்தாலுமே என்ன பண்ணணும் இருக்க, 500 ரூபாய்க்கு ஐசிக்கு புத்தகமே போட்டுருக்க. ஐசிக்கே என்ன கேட்டேன், புத்தகம் வாய்ச்சா அப்படின்னா நான் வந்து என்னோட ஐசிக்க வாய்ச்சா பயமாக இருக்கு கொடுத்தேன். என்னடா அது அப்படின்னா, அதற்கான கையை நீங்கள் ஆச்சு 3 தடவை 4 தடவை இப்போ பயமாக இருக்குங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னா ஐசிக்கு சொன்ன. அது எல்லா சாஸ்திரமும் அதில் இருக்குது, மொத்தமாக ஆன்மீகமோ எல்லா ஆன்மீகமும் யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாதுடா. ஆனால் நம்ம எவ்வளோ மட்டமாக இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் படிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம எவ்வளோ கீழே விழுந்துருக்கோம் இல்லையா? அதனால சொன்ன நம்ம 2 ஆச்சப்பனம் பண்ணி 2 ஜபம் பண்ணிச்சே நம்ம பெரிய பராம காந்தி நினச்சுட்டா ஜாகிரதையாக அந்த அகங்காரம் வந்துடும். அப்புறம் பாகவத விசாரம் பட்டுருவோம் அப்படின்னு. அதனால தான் அன்றைக்கி படிக்கணும். அப்போ பெருமாளுடைய ஆజ్ఞையை நாம மீறினா, பெருமாளுடைய வார்த்தை கேட்கல, பெருமாள் என்ன பண்ணுவார்? நல்லதான் சொல்லி பார்ப்பார். எப்படி சொல்றாரு பெருமாள்? நமக்கு பெருமாள் எப்படி சொல்றாரு? பெருமாள் எப்படி சொல்றாரு? தண்டனை கொடுக்க மாட்டார். எப்படி சொல்வார்? யார் மூலமா சொல்றாரு? அப்பா அம்மா மூலமா சொல்றாரு. அன்னையும் பிதாவும் பரவாயில்ல, இதெல்லாம் கூட தெரிவிக்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கரெக்ட் இல்லையா? அதுக்கப்புறம் ஆலயம் சொல்லுறாரு. அன்னையும் பிதாவும் முன்னறி ஆலயம் சொல்லுவது போறீங்களா? பேருக்கு எப்படி போறீங்களா? ஆலயம் சொல்லுவது சாலமும் நன்று. அதுதான் அதிகமனம் சொல்றாங்க. கமனம் சொல்றாங்க. அங்கே சரி, அங்கே போன விஷயம். அன்னையும் பிதாவும் அம்மா அப்பாவை வணங்கினா பெருமாள் தானா உங்களுக்கு எல்லா பதியும் கொடுக்குது. இங்கே எதாவது கதை இருக்கா? அது மாதிரி இருக்கு. குண்டலீகன்னு ஒரு கதை கேட்டுருக்கீங்களா? பண்டரிபுரம் கதை தெரியுமா? தெரியாதா? குண்டலீகன்னு ஒருத்தர் தான். அவன் கல்யாணம் ஆனவுடனே கொண்டாடி சொல்ல வச்சே கட்டுக்கணும். கொண்டாடி சொல்ல வச்சு கேட்கணும், தப்பே கிடையாது. எப்பவுமே கட்டுந்தா அப்பா அம்மா சொல்லி கேட்கணும். அப்போ அப்பா அம்மாவே உதாசீனப்படுத்திட்டான். அவளை வந்து ஒரு ஹோம் ஃபார் தி ஏஜில் கொண்டு போய் சேர்த்துட்டான். யாரு யாரு? அம்பேர்டா அம்பேர்டா. நான் யார் அப்படி கதை சொல்கிறேன்? குண்டலீகன். ஞாபகம் வச்சு பரவாயில்ல, புந்தாம கேட்குறேன். குண்டலீகன். அவன் அம்மா அப்பாவை எங்கே விட்டான்? ஹோம்ல. அப்பா அம்மாவை கவனிச்சுக்கல. சரியா?
ஒரு நாள் என்ன இருக்கு, கொண்டாடியோட காசி யாரோ சொல்கிறா காசி யாத்திரை பண்ணு அப்படின்னு. அந்த காலத்தில் காசி யாத்திரை, பத்ரி யாத்திரைலாம் அந்த காலத்தில் பத்ரி நாராயண யாத்திரைலாம் போனால் ஊரில் எல்லாரும் சொல்லிட்டு போவோம். ஏன்னா திரும்பி வருது கஷ்டம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக போவோம். அந்த காலத்தில் பத்ரின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் பத்ரி வணங்கு பதறி பதறி வணங்குறது வேணும் அந்த குருவுக்கு திரும்பி வரப்பாரு. இன்னைக்கு கூட அந்த பத்ரி போய் திரும்பி வந்தால் பிராணன் வயசுலாம் போகிறான் இல்லையா, அந்த லேண்ட்ஸ்லைட் அங்கே இருக்கும். இன்னைக்கு கூட நியூஸ் ஆகுது சாமி இல்லையா, முக்திநாத்தெல்லாம் போனால் காற்று கொஞ்சம் ஆனால் போகும் இல்லையா, கிராஷ் எல்லாம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு கூட கஷ்டம்தான், பெருமாள் அந்த இருந்தாலும் நம்ம திரும்பியே வரும். அப்போது காசி யாத்திரை போகிறா, யார் போகிறா காசி யாத்திரை? புதுமக்கள் கொள்ளறீங்க யாரோட போகிறா? யாரோட மனைவியோட அதை கேட்குறாங்க. மனைவியோட போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஆசிரமம் தென்படுது, அழகாவது ஒரு ஆசிரமம், டெக்கரேஷனாக இருக்கும், பிரம்மாண்டமாக டெக்கரேஷன். இது ரொம்ப டெக்கரேஷனாக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு, சரி இங்கே நிற்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு அங்கே 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 தங்கலாம் அப்படின்னு நினச்சி தங்கிடலாம். யார் தங்கினாங்க ஆசிரமத்தில்? கொள்ளறீங்க யார் வந்தீங்களா? அந்த ஆசிரமம், அந்த முனிவருடைய பேர் கூட்ட முனிவர். அந்த புக்கூட்ட முனிவர் ஆசிரமம் தங்கினே இருந்துச்சு. என்ன ஆகுது, ராத்திரி வேலை ஒரு 3 மணிக்கு டகாடிவா டகான் சத்தம், என்னமோ சத்தம், பக்கெட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி, குடம் எடுக்கிற மாதிரிலாம் சத்தம். சரி என்னடா இது சத்தம் வருது அப்படின்னு எழுதுவாங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு? 12 மணி. எத்தனை மணிக்கு சொன்னேன்? யாரு கேட்க என்ன மணிக்கு சொன்னேன்? எத்தனை மணிக்கு? இல்லை 3. என்ன சொன்னேன்? 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் வந்து பேர் இல்லையா. நம்மலாம் வேறு யாரும் எழுதிக்கல, 3 மணிக்கு யாரும் எழுதிக்கிங்களா? யாரும் எழுதிக்கிறது இல்லை, நானே எழுதிக்கிறது. நான் உங்களை மாதிரி தான். 3 மணி பிரம்ம முகூர்த்தம் பேர். அப்போ இந்த 3லே அந்த 6 பிரம்ம முகூர்த்தம். அதில் படித்தா அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ தான் தூக்கம் வரும். 12 மணி வரைக்கும் சேர்ந்து ஓட்டினா 9 மணி தான் இருக்கும் இல்லையா. அதனால் அப்போ 3 மணிக்கு பிரம்மம் முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தில் எழுதுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலியுடைய பிரபாவம் அளவு தோழ இதேராது. கலியுகம் என்ன பண்ணோம், நல்ல காரியம் பண்ண விடாமல் தொடும். நூலில் ஒரு உபன்யாசம் போனோம்னா நல்ல மூவி போடுவோம், அதிகம் சூப்பர் ஹிட் மூவி போடுவோம். உபன்யாசம் முக்கியமாக உபன்யாசம் தினம் தான் இருக்கு. சூப்பர் ஹிட் மூவி எனக்கு ஒரு நாள் தானே இருக்கும், இல்லை IPL மேட்சை போட்டுருவோம் இல்லையா. அதனால் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் எதை ப்ரிஃபர் பண்ணணும்னு தான் தகராது. எதுக்கு சுப்பீரியாரிட்டி கொடுக்கணும்னு தான் சண்டையே. எங்கே போகிறதா அங்கே போகிறதா, சினிமா பார்க்குறதா உபன்யாசத்துக்கு போகிறதா. சுவாமி எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது, அது தர்ம சங்கடம் ஒன்று அதர்மம். அது எப்படி தர்ம சங்கடம்? 2 தர்மம் நடுவில் மாட்டிங்கன்னா தான் தர்ம சங்கடம். ஒன்று அதர்மம், இன்னொரு தர்மம். அங்கே தான் விவேகம், கிருத்தியாகிருத்திய விவேகம். அங்கே தான் அந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் எனக்கு லாபமா அப்படின்னு. ஸோ இவன் ராத்திரி சத்தம் வருது. யாருக்கு சத்தம் வந்தது? கொள்ளறீங்க இன்னொருத்தர் கூட யாருக்கா? மணி 2 பேரும் சத்தம் வருது. உடனே எழுந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா 3 அப்சர ஸ்திரீகள், 3 பேர் அப்சர ஸ்திரீகள் மாதிரி வரும். தக்க வெளிச்சுட்டு தேவதையே இறங்கி வந்த மாதிரி, மாநிலத்துக்கு இறங்கி வந்த மாதிரி வரா, கோலம் போடுறா, ஜலம் திணிக்கிறா, கோமயத்தை எடுத்துட்டு சாணியால் திணிக்கிறா, கோலம் பண்ணி காத்தால சூப்பராக இங்கே சாயங்காலம் போட்டுருக்காங்க. அழகாக கோலம் ரொம்ப அழகாக சிரமப்பட்டு கோலம் போடுறது. கோலம் போட்டே பெருமாள் பிடிச்சிடலாம். தேசிகம் சொல்றாரு, எங்கே சொன்னேன்? வர்ணாத்திரை கோண ருச்சிரே. ஒரு ட்ரையாங்கிள் போட்டால் பெருமாள் பிடிச்சிடலாம். ட்ரையாங்கிள் போட்டால் பெருமாள் பிடிச்சிடலாம். அதான் ட்ரையாங்கிளாக கரெக்டாக ஜாமெட்ரி ஒழுங்காக போடுவோம். வர்ணாத்திரை கோண ருச்சிரே வரப்புண்டரீகே மத்தாசனம். பெருமாள் பிடிச்சிடலாம். பெருமாள் சொல்லுவார் ட்ரையாங்கிள் கரெக்டாக போடுவோம் இல்லையா. ஷட்கோணம் போடுங்க, சுதர்சன பிடிச்சிடலாம். எல்லா வியாதியும் போடணும்னா ஷட்கோணம் போடுங்க. ஆற்றுல தோணும் ஒன்றுமே வேணும், டாக்டர்னே போகணும். ஷடர சக்கரம் பிரதிஷ்டிதா. ஏன் தேசிகம் தான் லாங்குவேஜ், டெக்னிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக லாங்குவேஜ். பிடிச்சிடலா, பெருமாள் பிடிச்சி வச்சுக்கோன்னு. ஏன் மந்திரம் மாயம் இதெல்லாம் பண்ணுறாங்க. மலையாள மாத்திரிகள் என்ன பண்ணுறாங்க, கோலம் போனால் பிடிச்சிருக்கோம். இந்த தேவத்தை கொண்டு உட்காந்து நமக்கு எல்லாம் ஒளிமான தேசிக தோத்திரம் பண்ணே கூட எல்லா மந்திரமும் அதில் வச்சுட்டேன். தேசிக தோத்திரத்தை ஒவ்வொரு ஸ்லோகமும் மந்திரம், எந்த ஸ்லோகத்தை என்ன மந்திரம்னு நமக்கு தெரியல. நமக்கு அந்த ஞானம் இல்லை. எல்லா ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு மந்திரமாக இருக்குது. அதனால ஜபிக்கிறது ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் அதிகாரம். ஸ்திரீகள் சொல்லலாம், பிரியோ வைஷ்யத்ததா சுத்ரா யாருன்னா சொல்லலாம்.
அந்த நம்பிய எல்லாருமே சொல்லுவோம். அதனால தான் தேசிக தோற்றம். தேசிக குழந்தைகள் பிடிச்சி தேசிய கையில் கொடுத்துருலாம். அதுக்கப்புறம் தேசியம் பார்த்துப்போம். இது தோற்றம் போகிறோம் ஒரு ரெண்டு தானே அமையாகும். நான் நம்ம ஒன்று போகிறோம். அந்த குழந்தை நிச்சயமாக பதனத்துக்கு போகவே மாட்டோம். ஏன்னா தேசியம் பார்த்து வகையில் கொடுத்துட்டீங்களே இல்லையா? இப்போ எங்கே இருக்கோம்? கதை எங்கே வரைக்கும் வந்தோம்? ஏன்னா நானே மறந்துடலாம். நான் செக் பண்ண மாதிரி கேட்க கோலம் போடுறேன். யார் கோலம் போடுறா? கோலம் யார் போடுறா? அம்மாவா? யார் போடுறா? கோலம் யார் போடுறா? அம்மாவா? அப்சரஸ்கள். எவ்வளோ பேர் அப்சரஸ்கள்? 3 பேர். அப்சரஸ்கள்லாம் கோலம் போடுறா, செடிக்கிறா, செடிச்ச உடனே அம்மா உடனே மாயமாயிடும். அதுதான் ஆச்சரியம். மாயமாயிட்டா ஆச்சரியமா இருக்கும். வரா கோலம் போடுற மாயம் வரலே. மறுநாள் பிடிக்கணும் வந்து 2:30 மணிக்கு எடுத்துக்கலாம். முதல் நாள் எப்போ பார்த்தா 3 மணிக்கு, மறுநாள் 2:30 மணிக்கு எழுந்து பிடிக்கணும்டா. வந்தால் 3 பேர் கருப்பாக வரா, கரியாக வரா, அட்டகரி நீங்கிற மாதிரி வர. அவள் வந்து இந்த கோலம் போட்டோடனே கோலம் போட்டு ஜானம் தெளிக்கிறா அப்படின்னு அப்சரஸ் சார் ஆச்சரியமா இருக்கு. பிடிச்சிட்டான், கண்டுபிடிக்கிறோம் ஏதோ பெரிய மனுஷன். அவன் திருவடியில் விழுந்தான். ஒருத்தரை பார்க்குறோம், அதோட மனசு மாறி போயிருதுன்னு ஒரு பெரிய மகன். Yeah, some people change others. Yeah, some people advise others. Only few can transform others. யாரோ பெரிய மகான், இங்கிறத பெரியவர், அதனால் அவர் பிடிக்கணும் அப்படின்னு அந்த ரிஷியா அவர் ஏதோ அனுஷ்டானம் வந்தீங்க. எப்படி பிடிக்கிறது? இவன் 3 பேர் போய் காலில் விழுந்தான், பிடிச்சிட்டான். தொடாதீங்க, மனுஷாவை கண்டாலே ஆகாது. நாமெல்லாம் அமெரிக்கா போனால் நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா உங்களுக்கு? பூச்சி மாதிரி பார்ப்போம், புழு மாதிரி. ஏன்னா கலர் எவ்வளோ கலர் அப்படிங்க. ஒயிட்ஸ்னாலே உத்தம ஜாதி, வெள்ளத்தோடு இருந்தால் உத்தம ஜாதி. அது ஒரு பிக்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிக்மெண்ட் டெஃபிஷியன்சி. ஆனால் அவள் இன்னிக்கும் நம்ம போனால் கலர் இவ்வளோ கருப்பர்களை போனாச்சு பறையன் தூரம் போகும். 100 கிளாஸ் 2 கிளாஸ் இன்னிக்கும் நம்ம வருடத்துக்கு 2 நாள் அவ்வளோதான். அவனுக்கு எப்படி தான் அவனுக்கு வந்து கருப்பு தோலும் மட்டமான ஜாதி. அவன் புழு பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளே இப்படி பார்க்குறானே, நம்மளை தேவதை அப்படி பார்க்குறா தெரியுமா? புழு மாதிரி பார்க்குறான். அந்த மாதிரி அவன் மேலே கீழே வராது, கிட்ட வராது அப்படின்னு யாருக்கு சொன்னா? அவன் முன்னே கேட்கலாம். அப்படி சரி, இவன் வந்து கிட்டக்க வராதுன்னு அந்த 3 ஸ்திரீகளும் அப்சரசுகளும் பிள்ளைகளை பார்த்து மேலே படாத. உடனே நம்ம வந்து கள்ள தேவத்தோடு கேட்கலாம், நீங்கள் யாரோ பெரிய தேவதைகள், யாரும் தெரியல, நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஒரு வழியை சொல்லுங்க. ஏன்னா இதுவும் ஆச்சரியமாக இருக்கேன். அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் 3 பேர் கங்கா யமுனா சரஸ்வதி. இதுவும் கொஞ்சம் என்ன சொல்லணும்? யாருக்கா தெரியுமா? கங்கை செய்வா சொல்லணும். யாருக்கா தெரியுமா? கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலலட்சுமி சந்நிதி குரு. இது சொன்னால் கார்பரேஷன் வாட்டரில் 3 பேர் வந்துடுவான். கார்பரேஷன் வாட்டர் முன்னாடி ஒரு தடவை வருது. சென்னையில் ஒரு வாரத்துக்கு தருவோம் இல்லையா? அந்த ஜலத்துலேயும் அந்த 3 தேவதைகள் வந்துடுவாங்க. அந்த மந்திர பாரம் சரியா? அவன் சொல்கிறான், நாங்கள் கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாரும் எங்ககிட்ட தீர்த்தாமாடி அவா பாபத்தை எங்கள் காலில் கொட்டுறா, எங்கள் பாபத்தை நாங்கள் எங்கே கொட்டுறது? அதனால் இங்கே கைங்கரியம் பண்ணி எங்கள் பாபத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த பண்டரிபுர க்ஷேத்திரம் மாத்திரம் இந்த கதை ஆச்சரியம். சரி, அப்போ இந்த மனுஷியோட பெரிய ஆள் இவரை பிடிக்கும். தேசிகன் கதையில் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறாங்க. நான் எங்கே விட்டா நீங்கள் சொல்லணும் சரியா? ஏன்னா நான் மறந்து போயிடும். கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம். சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீஸ்துதி சொன்னார். ஸ்ரீஸ்துதி சொன்னால் என்ன குடிக்குது? என்ன குடிக்குது? என்ன குடிக்குது? காசு. என்ன காசு? தங்க காசு. வெரி ஓகே. கோல்டு காயின் அப்படியே எஸ்ஆர் இல்லையா? அப்படியே கொட்டின உடனே சுவாமி தேசிகன் அந்த பிரம்மச்சாரி பையனை பார்த்து கதையில் போடுறாங்க. டைம் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இந்த பிரம்மச்சாரி பையன் தெரியுமா? என்ன சொன்னார்? யாருக்கே தெரியுமா? என்ன சொன்னார்? பெரியவாளுக்கெல்லாம் கிடையாது, சின்ன வாழ்க்கை இல்லை கொட்டிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஸ்ரீஸ்துதி சொல்லி கொட்டிட்டு அந்த பிரம்மச்சாரி பையன்கிட்ட என்ன சொன்னார்? ஒரு நயா பைசா, ஒரு கோல்டு காயின் கூட இங்கே பிளந்து பிளான்
ஃபீல் பண்ணுதா? ஒரு கோல்டு காயின் கூட இங்கே கேஷ் என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருக்கு? இருக்கக்கூடாது. இங்க ஒரு நயா பைசா கூட இங்க இருக்கக்கூடாது. சுவாமி தேசிகன் யாருக்கு சொன்னார்? பிரம்மச்சாரி. ஏன் சொன்னார்? அதுதான் ஒரு ஸ்லோகம் இருக்குதுல்ல, பணமே வேணாம். என்ன ஸ்லோகம்? என்ன ஸ்தோத்திரம்? என்ன ஸ்தோத்திரம் இல்லை? பணமே வேணாம் ஒரு ஸ்தோத்திரம் இல்லை. என்ன இல்லை? இல்லையா? எனக்கு ஒரு பைசா கொடுக்கூடாது, மொத்தம் போயிடுவாங்க. பிரம்மச்சாரி கிட்ட சொன்ன பிரம்மச்சாரி எழுதின்னு போயிட்டான். இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் பிருந்தாவனில் ஒரு கதை சொன்னான், ரொம்ப ஆச்சரியமா. இது நம்மக்கிட்ட இல்லை அந்த வருஷம் அவர்கிட்ட இருக்கு, ஹிந்தியில் இருக்கு. என்ன சொல்கிறா அவன்னா, அதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சாரி முதல்ல தேசிகன் கிட்ட வரதுக்கு முன்னால தன் கல்யாணத்துக்கு பைசா வரணும்னு பைசா அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிரம்மச்சாரி பைசா கொடுக்கும். இப்போ அப்படிதான் ஆகிடுது. மறுபடியும் முன்னாடியில கிடைக்க மாட்டேங்கிறான். சரியா? பைசா கொடுக்கணுமே, பைசா எங்கே போடுது? அதனால அவன் என்ன பண்ணா, காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே இருக்கிற சில வைஷ்ணவான்ட்டு கேட்டான், அதான் பைசா கொடுங்க அப்படின்னு. அவெல்லாம் கிண்டலா அந்த காலத்துக்கு 250 வருஷம்னாலே தேசிகரம் பாடு போராமப்பட்ட வருதுங்க. வேற சம்பிரதாயம் வரல, சம்பிரதாயம். அதனால நம்ம தேசிக காலம் தான் இருக்கும் நினச்சிக்கலாம் எல்லாருக்கும். அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த பிரம்மச்சாரியில கிண்டலா சொல்றா, கர்கா இடத்த தேசிகன்னு பேரு, ஏதோ ஒன்று தேசிகன்னு பேரு. அவர் பெரிய பணக்காரு, அவர் போ, அவர் நிறைய கொடுப்பாரு. நிஜமா சொல்லல, கிண்டலா சொல்றேன். இல்லை, ஏன் கிண்டலா சொன்னா? ஏன் கிண்டலா சொன்னா? ஏன் கிண்டலா சொன்னா? ஏன் சொன்னா? ஏன் சொன்னா? ஏமாத்தணும். இன்னொரு அர்த்தம், இன்னொரு மீறி பொறாமை. ஜெலசி. ஒருத்தன் நல்லா வந்தா அவனை பார்த்தா பொறாமைங்கிறது ஒரு இயற்கையான மனுஷ குணமே. நமக்கே இருக்கும், நமக்கு தெரியாது. கோவம் வரைச்சே வெள்ளம். அப்போ பசங்கள்லாம் அப்படியே இருந்தாலும் தான் தெரியுமா, திடீர்னு பொறாமை வேற ரூபமாக வரும். அது மாதிரி அப்போ பொறாமையால இவன் என்ன சொல்றா? பொறாமையால அந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னா, தேசிகன் கிட்டப்போ அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, வாங்கிக்கோ சொன்னான். பிரம்மச்சாரி போனார், தேசிகன் சீட்டு கொடுத்துட்டார், பணம் வந்துடுது, மூட்டை கட்டினா திரும்பி வரைச்சு. அந்த மனுஷாலாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது இதுக்கெல்லாம் கோல்டு கேன் வந்துடுது, இது தேசிகன். அப்போ கூட தேசிகன் அவதாரம் தெரியும், இப்போவே தெரியல. இப்போ தெரியலங்கிற விஷயம், அப்போவே பெருமாள் அவதாரம் தெரியல வருது. ஏன் தெரியல அப்படின்னா கண்ணை மறைக்கு. அவள் என்ன நினைக்கிறா, ஏதோ மேஜிக். பெருமாள் கிருஷ்ணன் சாட்சா நான் பரம் தெய்வம், நான் பரதத்துவம், விஸ்வரூபம் காமிக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க. இதுதான் மேஜிக்ன்றா தெரியுது. வராது. ஆச்சாரிய கடாட்சம் இருந்தால் தான் நம்ம எதிர பெருமாள் வரவிட பெருமாள் தெரியாது. பெருமாளே சங்க சக்கத்தை நின்றாலும் நம்ம என்ன சொல்லணும், ட்ராமா ட்ரூப் அப்படிங்கிறோம். ஆச்சாரிய கடாட்சம் இல்லையா? அதனால அவளுக்கு தெரியல. அப்போ கூட ஏதோ மேஜிக் பண்ற அப்படின்ட்டு அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு இது அவ சொல்ற கதை இருந்தாலும் அவனை கூப்பிட்டு இந்த பிரம்மச்சாரிகள் என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் நீ தேசிகன் போய் ஏதோ நீ கொண்டிருக்க, இது கூட ஒரு ஏமாத்தல். என்ன ஏமாத்தல்? அவன் சொல்றான், அதான் கொடுத்துட்டாரு தங்கம், என்னால் தூக்க முடியலன்னா. இல்லை உனக்கு இவ்வளோ தங்கம் கொடுக்குறாருன்னா இது ஏதோ கில்லாடியா, அதுக்கு மேலே ஏதோ சொத்து வச்சிருக்கு, அவன் ஏதோ பேங்க் பேர நிறைய வச்சிருக்கு. இல்லாட்டா யாராவது தங்க நாணயம் ஃப்ரீயாக கொடுப்பாரு. அப்போ அவர்கிட்ட வேற ஏதோ விலை மதிப்பற்றதான் ஏதோ வைரம் வச்சிருப்பாரு. நீ அதை முடி போய் கேள்வி அப்படிங்களா? என்ன வச்சிருக்கு சொன்னா? வைரம் பெருசா, தங்கம் பெருசா? வைரம் காஸ்ட்லியா, தங்கம் காஸ்ட்லியா? காஸ்ட் இல்லையா? சரி. இப்போ இந்த பையன் ஆமாடா கரெக்டு, தங்க மூட்டை எடுத்து கொடுக்குறாருன்னா சாமி ஏதோ உள்ள வச்சிருக்கு, விட்றாங்க திரும்ப. என்ன இந்த மூட்டையை அவர்கிட்ட வச்சுக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். வந்தான் தேசிகன், உங்ககிட்ட ஏதோ விலை மதிப்பட்டு ரத்னம், நீ எப்படிதான் சொல்ற அப்படின்னு தேசிகன் கேட்க வைஷ்ணவெல்லாம் சொன்னான். இதுக்கு முன்னாடி கூட அவன் பணம் வந்தா இல்லையா, அவன் தேசிகிட்ட என்ன சொல்றான், அவன் என்ன தேசிகன் சொன்ன, யார் சொன்னா உனக்கு நான் பணக்காரன்? வாசல்ல சில வைஷ்ணவெல்லாம் சொன்னான். அப்போ தேசிகன் என்ன சொன்னான், இதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
விஷ்ணவாசம் தான் சத்தியமாக அதுதான் தேசியம், அதுதான் தேசியம். இல்லையா? அவன் அயோக்கியா நாங்கள் என்னை ஏமாத்துறானா என்னடா அப்படி சொல்ல, விஷ்ணவாசம் தான் தப்பாக இருக்கு. அவர் கண்ணில் எல்லாரும் நல்லா, அவரை பேசிச்சா இல்லையா, அவர் கண்ணில் எல்லாரும் நல்லா. இப்போ இவன் வந்து சொல்கிறான் உங்ககிட்ட ஏதோ வைரம் இருக்கு. யார் சொன்னா? அந்த வைஷ்ணவா சொன்னானா? அவன் சொன்ன சத்தியம் இருக்கும்பா, பொய்யிருக்கும். தேசியம் சொன்னேன், அதுதான் தேசியம். எப்பேற்பட்ட நிலைமை. சரி எனக்கு கூட அப்படின்னா நான் காமிக்கிறேன்வா, எனக்கு காமி முதல்ல, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். நீரும் திருவாராதனை பண்ணுற ஊருக்கு ஆசைப்பட ஒட்டிய கலந்த என்ன இருக்கு? பக்தாபாய உயங்ககாருணமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி. நம்மலாம் கல்லா நினைக்கிறோமே, அந்த சாலிகிராமத்தை காமிச்சு கீழே விழுந்தா பிரபத்தி பண்ணா அவன் தேசிய சிஷியனாயிடும் அப்படின்னு கோபால சூடாமணி. நம்ம கல்லு நினைக்கிறோமே, நம்ம மாத்திர பெருமாள் சுயம் வியக்தம் அதே தேவனால நம்ம மாத்திர ரவுண்டியா இருக்கிறோம். அதே தேவனா சுயம் வியக்தமான பெருமாள் நம்ம தேடின்னு வரான்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பெருமாளை காமிச்சருடைய திருவிழியை விழுந்தான் தேசிகனுடைய சிஷியனாயினான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ தேசிகனுடைய பெருமை என்ன பெருமை இல்லையா? பார்த்த உடனே மாறினா சுவாமி, இதுதான் தேசிகன். இப்போ இந்த கதை எதுக்காக எங்க நிறுத்தின? அப்சரஸ்திரிகள் வந்து 3 பேர் வந்து நான் மறந்து போயிட்டேன், அதனால உங்களுக்கு கேட்குறேன். 3 பேர் வந்து அப்சரஸ்திரிகள் என்ன சொன்னா, இப்போ நாங்கள் கங்காய வனா சரஸ்வதி எங்க பாப்பம் போகணும்னு, இவர் பாகவத கைங்கரியம் பண்ணால் பாப்பம் போகணும்னு நாங்கள்லாம் இங்கே கோலம், இங்கே சாணி வெடிச்சு கோலம் போடுறோம். கோலம் போட்டாலே பாப்பங்கள் போகும். கோலம் எங்கே போகும்? வாசல்ல போடும். ஏன் வாசல்ல போடும்? வரவேற்கணும். யாரை வரவேற்கணும்? மகாலட்சுமி தாயாரை வரவேற்கணும். ரொம்ப அழகாக சொல்லுங்க. வெரி குட். படியில் போடுறாங்க இல்லையா, வாசப்படியில். ஏன் வாசப்படியில் எந்த பெருமாள் அதான் வேலையை உபன்யாசம் பண்ணுவோம். ரிசிம்மருக்கு அங்கே இன்விடேஷன் கொடுத்துருந்தா வாசப்படியில் போகிறோம். ரிசிம்மன் வருவாங்களா? லக்ஷ்மி ரிசிம்மன் தான் வருது. தாயார் சொல்கிறா இல்லையா, அதுக்கு தான் கோலம் போடணும். ஸ்டிக்கர் கொடுக்குறது. ஸ்டிக்கர் போட்டால் பெருமாள் போயிட்டு வரீங்க. அம்மா இல்லை வாசல்ல கோலம் போடணும். இவ்வளோ பெரிய இதெல்லாம் பைத்தியக்காரமாக வச்சுருவாங்க பெரியவர்கள். இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன். அந்த கோலம் போட்டால் ஆயிரக்கணக்கான எறும்பு சாப்பிட்றது, லட்சக்கணக்கான எறும்பு சாப்பிட்றது. கல் மாவு இருந்தாலும் அரிசி மாவை சாப்பிட்றது, அது பிரிச்சு நமக்கு நிறைய கல் மாவு போடுவோம், கொஞ்சம் அரிசி மாவு கலக்கணும். அந்த எறும்பு சாப்பிட்டு என்ன சொல்ல தெரியுமா? நீ குடும்பத்தோட க்ஷேமாக நான் முன்னாள் குடும்பம். ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்து பிரசங்கால் சொல்கிறேன், நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் வாட்டர் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். அஹமத் நகர்னு ஒரு இடம், அந்த அஹமத் நகர்லேருந்து நாந்தேன்னு ஒரு இடம் மகாராஷ்டிராவில். நான் எல்லாம் போயிருக்கேன். ரொம்ப பேக்வேர்டு. அந்த ஏரியாவில் ஒரு ட்ரெயின் வந்துருக்கு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நடுவில் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறது. அதை யார் அங்கே போனாரோ அவர் எழுதுறாரு. அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜை படித்தேன். திடீர்னு குப்புன்னு ஒரு 500 பேர் வரும் அந்த வண்டியில். ஒவ்வொருத்தர் கையில் வாட்டர் பாட்டில் குடங்கள் தூக்கிட்டு நேர லெட்ரினில் போய் அந்த வாட்டர் எடுக்கிறாங்க. சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டம். லெட்ரினில் இருக்கிற வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணி போகிறா. அப்போது ஒரு 92 வயசு கிழவர், அவர் நாக்கு வளர்ந்துருக்கு. அவர் யார் இது எழுதுகிறாரோ அந்த வாட்ஸ்அப், அவர்கிட்ட வந்து கண்ணு ஏக்கமாக இருக்குது, பேச முடியல, சொல்ல முடியல. 92 இயர்ஸ், மகாராஷ்டிரா ஃபார்மர். இவன் வந்து அப்போ தான் புதுசாக பாட்டில் வாங்கியிருக்கான். கின்லே பாட்டில் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் முன் ஸ்டேஷனில். அதை எடுத்து கொடுக்குறான். அது கடைன்னு ஒரே முத்திரை சாப்பிட்றான். அதாவது அது செத்து போயிடுது. சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிற, நீ குடும்பத்தோடு 10 தலைமுறை க்ஷேமாக நல்லா இருக்கணும்பா, அவருடைய சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போகிற. அவன் அழுது எழுதுறான் வாட்ஸ்அப். இதுதான் நிலை. நாம் இங்கே வேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் உண்மையான நிலை. பாரதத்தில் இதுதான். குடிக்க தனி கிடையாது. ரொட்டி கப்படா மக்கள்லாம் அப்புறம் குடிக்குமா? ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பெரிய உபகாரம். இந்த மாதிரி இந்த கோலம் போட்டு அந்த எறும்பு வாழ்த்தணும். நீ நல்லா இருக்கணும், உன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், க்ஷயமாக இருக்கணும், அந்த எறும்பு வாழ்த்தணும். அதுதான் பூத யஜ்யம் நம்ம பரிவாசம்.
அது பெரிய சப்தமாக தெரியுது. பஞ்சபூத பஞ்சமகா யஜ்யங்கிற ஒரு யஜ்யம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இப்போ எங்கே வந்தா சரி எங்கே வந்தோம்? இப்போ 3 பேர் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து மெழுகி கோலம் ஏன் போடுறோம்னா எங்கள் பாவங்கள் போகணும். எந்த கங்கையுடைய சப்தத்தார நம்ம பாவம் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடிதினே கலையாளாகும். கங்கைன்னு சொன்னாலே பாவம் போகும். அந்த கங்கை தன்னுடைய பாவத்தை போக்க எங்கே வர நீர் பெருமாள் நின்று பக்தன் தான் பார்த்து போறேன். யார் நான் பிள்ளையை நானும் வரலை கூட யார் மார்பில் ஏற்றனா கிளம்பினான் பெருமாள். நேரே இவனை பார்க்கணும், இந்த குழந்தைய பார்க்கணும். அடுத்த க்ஷணம் பெருமாள் பண்டலிங்கிறது அந்த இடம் எங்கள் ஆசிரமம் அவனுடைய வாசலில் வந்து நிற்கிற புண்டலீகா யாரும் இல்லை. நான் வந்திருக்கேன். யாரும் இல்லை. கிருஷ்ணன். எந்த கிருஷ்ணன்? துவாரகாதீஷ். பிருந்தாவனில் போனால் அவெல்லாம் பாலகிருஷ்ணன் தான். பெருமாள் பெரியாதான் ஒதுக்க மாட்டான். பாலகிருஷ்ணன் தான் எங்களுக்கு விளையாட்டு கிருஷ்ணன் ஒன்று இல்லை. பெரியவர்கள்லாம் வேணாம். அவருக்கு மெச்சூர்டு நீங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. துவாரகாடு என்ன சொல்ல தெரியுமா? எங்களுக்கு மெச்சூர்டு கிருஷ்ணன் தான். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பணாப்படுத்தினீங்க. அவருக்கு இது ஆகாது அந்த ஆகுதுனா இந்த ஆகுதுன்னா அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த வதம் அந்த வதம் இந்த வதம். உங்களால் தொந்தரவு தான். நாங்கள் தொந்தரவு ராஜா எல்லாம் படுத்து ஒத்துக்கிறோம். அதான் அது ஈடுபாடு ஐயா. அப்போ பெருமாள் நான் வந்து இந்த துவாரகாதீஷ் கிருஷ்ணன் இருக்கேன். யார் சொன்னேன்? புண்டரீகம் சொல்கிறான் நான் பிஸியாக இருக்கேன். என்ன பிஸி? என்ன பண்ணியிருக்காங்க? அப்பா அம்மாவுக்கு சிஷ்யன் பண்ணியிருக்காங்க. யார் வர? பெருமாள் போய் உட்காருது. பெருமாள் வரா. நம்மளாம் வந்து நம்மளாம் சொல்லுவோம் தேசிய மூச்சம் ஆட்டம் நீ பாட்டி விட்டுருவோம். எங்களுக்கு தேசியம் தான். நீங்களாம் செகண்ட் இவர்களானே நீங்கள் அப்படிதான் சொல்லணும். வாசல் நில்லு தெரியும். வந்தவன் சாட்சாத் பெருமாள் எப்போ இருக்கிறது எல்லாம் தெரியும். அவனுக்கு வாசல் நில்லு. அங்கே நிற்கிறது இடமே இல்லை. நான் ஒரு செங்கல் வீட்டு போகலாம். மராட்டியில் செங்கலுக்கு விட்டு இருக்கு. விட்டு மேலே நிற்கதான் விட்டு நிகரிக்கிறான். யாருக்கீங்க? நம்ம மாதிரி அப்பா அம்மா யார் பார்த்துக்கிறாலும் பெருமான வாழ்க்காக இன்றைக்கும் பாண்டவங்க சேர்த்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்பா அம்மா பார்த்தோன்னா நேரம் பெருமான அம்மாவுக்கு வந்துடும். எந்த இருக்கும் காளிகிராம புத்தம் வரலாம், விக்ரமாக வரலாம், ஒரு சுவாமியாக வரலாம், ஒரு குழந்தையாக வரலாம். இவ்வளவு யார் ஆண்டாக்குறது தெரியாது. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம குழந்தைய நினச்சிருக்கோம். நம்ம குழந்தைய நினச்சிருக்கோம். ஏமாத்திராதிருக்கோம். யாரோ ஆண்டாலே இருக்கும். அவத்தான் இருப்பாங்க. நம்ம பையன் நினச்சிருக்கோம். சார் பெருமாளே வந்துருப்பான். ஏன்னா நம்ம கப்பஸ் இல்லைல்ல, நம்ம பெரியவா நம்ம தாத்தா கொடு தாத்தா அவெல்லாம் பண்ணதான சாலிகிராம ஆராதனத்துக்கு பெருமாள் நம்ம குழந்தையாக வருவான். மறைச்சனே சரியா மறையாத மாறுவே இருந்த மலர்ச்சுடவே மறையின் பேர் அவனை பற்றி சொல்கிறதுக்கே மறையினா பெருமாள் டைரெக்டாக வருவானா? மறைஞ்சே கடைசிக்கு தெரியுது. அவதார புருஷா தெரிய மாட்டேன், காமிச்சிக்கவே மாட்டேன். அதுக்கு நம்ம கதறினா அதை மாற்று பெருமாள் போய் கதறணும். மாற்ற பெருமாள் கதறணும். வெளியிலலாம் ஆடக்கூடாது. சாஸ்திரமே இருக்கு. பப்ளிக்கில் ஆடக்கூடாது. தனியாக நம்ம பெருமாளுக்கு நாம பெருமாள். அப்போ தான் தெரியும் நம்ம யாருன்னு. நம்ம ஸ்வரூபம் எப்போ தெரியும்னா நாம இருக்கா நம்ம மாற்ற பெருமாள் இருக்கா. அப்போ தான் நம்ம யாரும் நமக்கு தெரியும். இப்போ டிவி பார்க்கணுமா, செல்லை ஓடணுமா, கதை படிக்கணுமா அப்படின்னு நம்ம நாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டெஸ்டிங் பண்ணிக்கிறோம். செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி எங்கே போகுது யாருமே இல்லை. அப்பா அம்மா இல்லை, ஆக்கலை, என்ன பண்ணுவேன்? அப்போதான் தெரியும் உங்களுடைய டெஸ்ட். நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன் சொல்கிறது வேறு. ஆனால் நீ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது டிவி இருக்குது, செல் இருக்குது, கதை புத்தகம் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஐபிஎல் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ அதை பார்க்குறியா? இல்லை உன்னை நீயே டெஸ்ட் பண்ணிக்க. சரி டெஸ்ட் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இவா இப்போ என்ன இருக்கும்? பெருமாள் வந்து எப்படி சுலபமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தூரம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பண்ணாத ஒரு 106 விதேசம் பார்த்தா தான் முதல்ல இருக்கு. சாமி நான் 107 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐயோ இப்போ 106 தான் இருக்குது பூமியில். 107 கம்ப்ளீட் பண்ணி இங்கே இருக்க முடியாது இல்லையா? நாகம் வேலை பிரசாத் நம்ம புதாசிலே எதையும் லபியத்தே தேன விரும்பத்தே யாரை வரிக்கிறேனோ. அதுதான் அவர் சுவாமி சொன்னார். அதுதான் அருள். என்ன அருள்னா உங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தால் நீங்கள் வரைந்து பாருங்க.
சத்சங்கத்துக்கு. இங்கே யாரும் இவர் கூப்பிட்டாருனோ, ஆராதனை தப்பாக நினச்சிப்பாருனோ, இல்லை சிங்காசனத்தி தப்பாக நினச்சிப்பாருனோ, தலைவா இருந்துச்சுனோ யாரும் வர முடியாது. பெருமாள் நீங்கள் சங்கல்பம் டைரியில் இருந்துச்சு, நீங்கள் வரணும் அப்படின்னு. இன்னைக்கு கோயிலுக்கு வரணும், தாயார் தெரிவிக்கணும், தாயார் கூப்பிட்டா தான் போக முடியும். ஆடி வெளிக்கு போயிட்டு நம்ம ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படணும், ரொம்ப முக்கியம். இதுதான் தேசியம், ப்ராக்டிக்கல் வேதாந்த தேசியம். யாருக்கும் இல்லை. 50% பெர்ஸ்பிரேஷன், 50% இன்ஸ்பிரேஷன், 50% நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் சரணாதி பண்ணிட்டேன், வரதாங்க சொல்லிட்டேன், வரதோ இப்போதோ இப்போஸ்மி, நாளைக்கு எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிடும், எழுதாம முடியாது, நடக்கவே நடக்கும். காட் ஹெல்ப்ஸ் தோஸ். அதுக்கப்புறம் என்ன? ஹூ இல்லை, ஃபுல் ஃபார்ம் என்ன? காட் ஹெல்ப்ஸ் தோஸ் who helps themselves. God helps those who help themselves. நீ கஷ்டப்பட்டாதான் ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே. அதனால் நம்ம கஷ்டப்படும். ரொம்ப உட்காந்து ஜெபம் பண்ண குக்கர் ஆகிடாது. குக்கரை வந்து சாதம் வைக்கணும், அது இவ்வளோ அளவு வைக்கணும், இவ்வளோ ஜலம் வைக்கணும். அறிவை பெருமாள் கொடுத்துருக்கான், இந்த ஞானம் பெருமாள் கொடுத்துருக்கான். ஏன்னா நான் வந்து பெருமாட்டை உட்காந்துருக்கேன், சாதம் போடுறேன், பெருமாள் சாதம் போடுறேன். இல்லை எனக்கு மகாவிஸ்வாசம் இருக்குது, உனக்கு கையை கொடுத்துருக்க கரண கடைய பதியோகம் விதரசி, கையை கொடுத்துருக்க, காலம் கொடுத்துருக்க, புத்தியை கொடுத்துருக்க, பிரெயினை கொடுத்துருக்க, இதை வச்சு சம்பாதிக்கணும் இல்லையா? ஆனால் வாழும் சோம்பர் டைட்டில் கொடுக்குறேன் இல்லையா? சோம்பரை உபத்தி போல் சிவக்கு வந்து அந்த அரங்கத்தாய் கரெக்டாக சாமி கண்ணசாமி. சோம்பேறிகளை பெருமாள் ரொம்ப பிடிக்கும். என்ன சோம்பேறி? இந்த ஹோம்ஒர்க் பண்ணாத சோம்பேறி வராது. அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும். கிளாஸில் ஹோம்ஒர்க் எல்லாம் டைம் பங்க்சுவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இது எனக்காக இல்லை, பெருமானுக்காக. அது எப்படி பண்ண முடியும்? எல்லாமே பெருமாள் எப்படி பண்ண முடியும் இல்லையா? அதனால எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்மு போகிறோம். ஊர்மல்வி ஓடு பருப்பார் புத்தமர்கள் கெஞ்சி ஆழ்வார்கள் ஜிம்மெல்லாம் பார்த்துக்கிறோம். அந்த காலத்தில் தூக்குலாம் சுற்றுறோம், இதெல்லாம் பார்த்து ஊர்மல்வி டெய்லி பார்ப்பான், மெஷர் பண்ணுவான், இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? பாடி பில்டர்ஸ் இல்லையா? நல்லா இருக்கு. ஊர்மல்வி சுத்தமாக ஆனால் என்ன பண்ணுவாங்க? சரீர போயிட்டே டைம் ஆகிருக்கு அப்படின்னு ஆழ்வார் தான் பண்ணுறேன். அப்போது சரி, நான் பாடி பில்டுக்கு வேறு ஜிம்முக்கு போகிறான், என் ஃப்ரெண்டு போகிறான், நான் போகிறேன். அப்படி தானே இன்ஜினியர் ஏன் படிக்கிறேன்? பண்ணு படிக்கிறோம். அதிக பேர் கேட்டால் தெரியாது, ஏன்டா இன்ஜினியரிங் படிக்கிறேன் தெரியல. கட்சியில் எல்லாம் கிளர்க்காக இருக்கும். எதுக்குடா இன்ஜினியரிங் படித்தேன்? ஏதோ படித்தேன், என் ஃப்ரெண்டு படித்தேன், நான் படித்தேன், எங்கள் அப்பா தந்தாலும் படித்தேன், அம்மா தந்தாலும் படித்தேன் அப்படிங்குவோம். கட்சியில் வேலை பண்ணுறதுக்கும் இவன் பண்ணுற படிப்புக்கும் சம்மந்தமே இருக்கும் இல்லை இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். முதல்ல என்னது எய்ம் ஆஃப் லைஃப், கோல். அது கோல்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கோல் ரொம்ப, இந்த கோல் வந்து எதுக்காக ஸ்கூல் போகிறேன் பதில் தெரிஞ்சுட்டா தானே. அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். மேலே அப்புறமாட்டு ஸ்கூல் எதுக்காக போகிறேன்? படிக்கும். சரி, ஸ்கூல் படிக்க எங்கே இருக்குது ஸ்கூல்? கடலூருக்கு போகணுன்னாக்கா எங்கே போய் நிற்கணும்? பஸ்ஸில் எந்த பஸ் பிடிக்கணும்? எங்கே பஸ் பிடிக்கணும்? ஆற்று வாசலில் வேன் வருது. சரி, ஓகே. பஸ்ஸில் போகிற வேலை இருக்காளா? யாருமே எல்லாருமே இப்போ விமானத்தில் போகிறேன். பஸ்ஸில் தான் போகிறேன். என்ன நம்பர் பஸ்ஸில் போவேன்? 3ஆம் நம்பர் பஸ் பிடிச்சா கடலூர் போகும் இல்லையா? உன்னை போய் பஸ் ஸ்டாண்டில் நினைக்கிச்சே உன்னை நான் பார்த்து கேட்குறேன், எதுக்குப்பா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னு. நீ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா, கஷ்டப்பட்டு பெயிண்டெல்லாம் அடிச்சுருக்கு, கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்டாண்ட் போட்டால் அதை நிற்கலை, நான் மனுஷனாக அப்படின்னு சொன்னான். அது கரெக்ட் ஆன்சரா? என்ன சொல்லணும்? நீ என்ன பதில் சொல்லணும்? ஸ்கூல் போகிறேன், நான் பஸ் போயிட்டு ஏன்? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரயோஜனம் கிடையாது. எதுக்காக வந்தேன்? அதுதானே கொஸ்டின். அதுதானே எல்லா வேதமும் ஆரம்பமே முதல் கொஸ்டின். மைத்ரேய பரிபப்ரச்ச பரிபத்திய அபிவாத்திய முதல்ல கேள்வி தான் இருக்கும். கிமகுர்வத சஞ்சயா அப்படின்னு கீதை வந்து கேள்வியே அதுதான். மாமகா பாண்டவா செய்யணும் கேள்வி முதல்ல கொஸ்டின் கேட்கணும். வை, நான் எதுக்காக போகிறேன்? நான் எதுக்காக வாழணும் தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக வாழணும்? இருந்து என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும், எல்லாம் பண்ணால் சந்தோஷம். அல்டிமேட் என்னென்ன எல்லாத்துக்குமே சந்தோஷம். பாயிண்ட் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டைம் தானே இப்போ எழுதி கொடுக்கணும். ஏன் நாளைக்கு சப்மிட் பண்ணணும்? அதுக்கு போய் சிந்தனை பண்ணி எல்லா பாயிண்ட் எழுதி நாளைக்கு 8 மணிக்கு இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். நான் 9 மணிக்கு 2 மணிக்கு சரியா? நான் பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும்.
நல்லா யோசிக்கணும், பேசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஆனால் எழுது, நம்ம எங்கேயாவது இங்கிலீஷில் எழுதணும். இப்போ நம்ம எதுக்காக போகிறோம்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் என்னுடைய லிமிட் என்னது? நீ அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக முடியுமா? நீ ஆக முடியுமா? அமெரிக்கன் அமெரிக்க பிரஜையா இருக்கும். சரி, ஓகே, குட். சவுதி அரேபியாவில் கிங் ஆக முடியுமா? நீ சவுதி அரேபியாவில் கிங் ஆக முடியுமா? இல்லை, ஏன் முடியும்? அப்போ வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே, ஹார்ட் ஒர்க் பேஸ். இதெல்லாம் அங்கே சொல்லுமா? கடுமையாக முயற்சி பண்ணுறேன் அப்படியே வாழ்நாள் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு இங்கே ஆக முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும், லிமிடேஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னோடய லிமிடேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் தப்பாக இருக்கும். முயற்சி திருவினை ஆகும் அப்படிங்களா இல்லையா? கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பயும் அந்த சவுதி அரேபியா கிங்காக இருக்குங்களா? ஆக முடியும். எது ஆக முடியுமோ அதுக்கு தான் முயற்சி. அந்த லிமிடேஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முயற்சி வேணும், முயற்சியுடையோ நிகழ்ச்சியுடைய. ஆனால் கோல் என்ன? கரெக்டாக இருக்கும், ஃபீஸிபிள் கோல், அச்சீவபிள் கோல் இல்லையா? அதனால் எய்ம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது லட்சியம். அடைய வேண்டிய லட்சியம் என்ன? பிரணவோ உபனிஷத் தான் சொல்லுவோம் இல்லையா? பிரணவோ சரகா இல்லையா? அந்த ஆத்மாவை கொண்டு போய் பிரமாணத்தை சமர்ப்பிக்கணும், அப்படின்னா லட்சியம் உபனிஷத்தெல்லாம் பேசுறது. அதனால் நீங்கள் வந்து எய்ம் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும், வேணாலும் முடியும். எதுக்காக இன்ஜினியரிங் படிக்கிறேன் அது தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் படித்து என்ன பண்ணுறேன் அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் இந்த கம்பெனியில் எதுக்காக படிக்கிறேன் அதுவும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படி போயிட்டே இருக்கும். எல்லாமே என்ன? என்றைக்கோ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும்ன்றதுக்காக வாழ்நாள் மொத்தம் கட்டப்பட்டு இருக்கான். சஷ்டி புத்தி ஆகி சதாவிஜய் எப்போ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? என்றைக்கோ ஒரு நாள் சந்தோஷம் என்னைக்கு இருக்கும் சந்தோஷத்தை அது உள்ளே சச்சித் ஆனந்த சுரூபத்து அது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். நாங்கள் அழகாக சக்கரம் பண்ணி சக்கரம் சாப்பிடாம இல்லையா? நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்ப சக்கரம் பார்த்தாங்க பைத்தியம். இப்போ சத்தி கையில் கொடுக்குறது சக்கரம் அழகாக ஒரு பொங்கல் கொடுக்குறா, தாயார் கையில் பொங்கல் பார்த்து அனுபவிப்பியா, அதை சாப்பிடுவியா? இல்லை இல்லை, அடுத்த தூரம் தைவெள்ளி மேலே கூட நான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுக்கலாம் சாப்பிட்றது ஊசி இல்லையா? அப்போது ஒரு நம்ம சம்பிரதாயம் எப்படி வச்சுருக்கா? அப்பப்போ ஆனந்தம், அப்பப்போ ஒவ்வொரு சொல்லணும் பார்த்து நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா? எப்பொழுதும் நாள் நீங்கள் அன்பூரி கூடி தரும் அப்பொழுது நாராயணமே இல்லையா? கோயில் அழகாக சுற்றி 250 நாள் இருந்தோம்னா உற்சவம் இருந்தான் 360 அப்பப்போ அனுபவிச்சுன்னா அப்புறம் நாளைக்கு இருந்தோ இல்லையோ, நாளைக்கு யார் கையில் இருக்கு சுவாமி? நம்ம பெரியவெல்லாம் அழகாக சொல்ல, பாட்டிலாம் அழகாக பேசுவோம், படித்து கடந்தா பார்ப்போம் அப்படின்னா இருக்கும். நீயும் படித்து நானும் படித்து 2 பேர் இருந்தால் நாளைக்கு பார்ப்போம். இவ்வளோ அழகாக வேளாண்மை பாருங்க, இந்த படித்து கடந்தா இவ்வளோ வேளாண்மை பேசலாம். உண்மையான விஷயம் இல்லையா? இவ்வளோ ஒரு டைம் பாம்பு பெருமாள் வச்சுருக்கோம், டிக் டிக் அதான் அடிச்சிருக்கு தான் அந்த ஹார்ட் பீட் டிக் டிக் என்ன டைம் பாம்பு எப்போ தெரியாது, டைம் தெரியாது. அது எடிக்கோனா வெடிக்கும். ஆனால் ஜாத்தஸ்யகி திருவம் மிருத்யு திருவம் ஜன்மம் மிருதஸ்ய பெருமாள் அடிச்சு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டியான்னா டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. சாதாரண பாட்டில் போடுறான், பால் மில்க் பேக்கெட் போடுறான், எக்ஸ்பைரி டேட்டு. அது இந்த உடம்பு மாதிரி எக்ஸ்பைரி டேட் கிடையாதா? இவர் பார்த்தா பர்மனெண்டாக இருக்காதா? ஆவின் மில்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த உங்கள் உடம்புக்கும் அழகாக பெருமாள் அழகு பண்ணிருக்கான். இந்த எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாதாலும் நம்ம நல்லபடியாக வைக்கணும். தெரிஞ்சுக்கோ. நம்ம என்ன பரப்பத்தியாக பண்ணிட்டு போகிறோம், ஐயோ இந்த மாதிரி ஆகிட்டே அந்த சேர்த்து இதை செட்டில் பண்ணி அதை செட்டில் அந்த இன்ஜினை செட்டில் பண்ணி அங்கே ஷேரை வாங்கி இது தான் தெரியும். அந்த பரப்பத்தி எப்பயாவது பண்ணிடுமா? அந்த பரப்பத்தி ஏன் பண்ணலன்னு 92 இயர்ஸ் பெரிய விஷயம் கேட்டு என்ன இவ்வளோ ஏன் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் அனுஷ்டானம் அதை வந்து பண்ணிக்கிறேன் நல்லாவே பேசுகிறேன். அறிவு இருக்கா? 92 வயசு ஆச்சு. அப்புறம் இனிமேல் எப்போ அனுஷ்டானம் பண்ணப்பாரு? நீங்கள் 92 வயசுக்கு அப்புறம் இனிமேல் அனுஷ்டானம் மட்டமான வெளியே ரெண்டும் இதை விட வசதியாக இப்போ பண்ணிக்கூடாது, பண்ணிக்கோ அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா நம்மளாம் வந்து நிறைய பேர் கேட்டுங்க வரலான்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் அனுஷ்டானம் ரிட்டையர் ஆன அப்புறம் நான் ஒரு கிராமத்தில் போய் திவ்ய தேசி செட்டில் பண்ணி சிங்கர்லாம் வச்சு பரிணதி பண்ணி அப்போ தமாஷம் பண்ணியாது பண்ணி எப்போ இனிமேல் கனிகாலத்தில் போக போக இனிமேல் க்ஷீணம் ஆகிடும் இல்லையா? கலோ கல்பட சிந்தானாம் பாபத் திரவியோபதீனாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி அப்படின்னு சொல்லுவோம். கல்பட சிந்தானாம் கனினாலே புத்தியை பிரஷ்டமாகும், புத்தியை கெடுக்கிறதுக்கு தான் கனிக்குது. ஏஜ் ஆஃப் பார்ன்னு சொல்லுவேன், கனி புத்தி கழிச்சு நல்லா போயிட்டுப்பான் ஒரு பையன். அவன் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து இந்த கனி அப்படி வேலை நல்ல விஷயத்துக்கு போகக்கூடாது தெரிஞ்சுக்கணும்.
அது ஜெயிக்கணும். இல்லாது சோம்பலாக வரும். சோம்பல் சோம்பேறி காத்தால் எழுந்திருக்கிறதே ஆரம்பம் மொத்தம் சோம்பல் கண்டினியூ ஹோல் டே. சோம்பேறித்தனத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு வித்தியார்த்திக்கு சோம்பேறித்தனமே இருக்கும். வித்தியார்த்திகள் நமக்கே சொல்லும். தாயார் பிறப்பாடு 5:30 மணி அப்படின்னா நம்ம இதுவாக 6 மணி வரை எல்லாரும் முடிச்சு சாப்பிட்றது தான். பொங்கல் கிடைக்காத வேறு விஷயம். அந்த தாயார் பத்திக்குள்ள அந்த டிசான்னு தான் இருந்தான். அது மறுபடியும் வராது. ஆக்ஷன் ரீப்ளேன்னு அடிக்கிறது பிரச்சனை. நம்ம 5:30 மணிக்கு வராது, நீ பாடு 7 மணிக்கு வரும், மறுபடியும் பத்திக்குள்ள அந்த வரணும். ரீசானது ஆனந்தன 19ஆம் தேதி ஜூலை 19/7/19 அழகா டேட் வந்து நீ அந்த பத்திக்குள்ளாத போனது போகிறது தானே. எப்படியும் அடுத்த வழி கேட்குதான். அதனால் யூ ஹேவ் டு பி பங்க்சுவல். சேம் டைமில் டு பி பங்க்சுவல். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லும். சில பாஷைகள்லாம் அது ஈக்குவல் கிடையாது, மட்டமாக சொல்ல முடியாது. பெருமாளுடைய அனுகிரகம் அக்ஷரானா மகாரோஸ்மி மொத்த பாடியும் பெருமாளுடைய திருவுள்ளத்தால் தான் வந்திருக்கு. எதுவுமே பெருமாள் திருவுள்ளத்துக்கு உபாவமாக இல்லை. பாஷையும் பெருமாள் தான் உண்டாக்குறாங்க இல்லையா. நான் சொல்கிறான் பங்க்சுவாலிட்டி இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சின்சியாரிட்டி. சின்சியர்ன்றது எப்படி தெரியும்? ஆஃபீஸில் அப்படி தான் நான் தூக்கிடுவான். 3 நாள் 4 நாள் லேட் ஆச்சுன்னு உடனே என்ன போயிடும்? ஆஃப் த லே ஆஃப் we are very happy with your services. Again, kindly see some other company. Yeah. இப்போது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஜாகிரதை. சம்பிரதாயம் அப்படிதான் இருக்கும். சம்பிரதாயம் வரல இவ்வளோ அழகாக கேட்க பண்ணுறான். 2 மணிக்கு ஒரு மாதம் பள்ளியில் ஆரம்பிச்சு. இப்போ யார் கேட்க போகிறாங்க? 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்சியர், இந்த பெருமாள் தான் அந்த சின்சியர் தான் பார்க்குறான். பெருமாள் உள்ளத்தே இல்லையா, உள்ளுவா வீட்டெல்லாம் உடனிருந்து அறியும். நம்ம சின்சியராக இருக்கமான்றது நமக்கு தெரியும். பெருமாளுக்கு இல்லையா அவர் சொல்கிற வெளியே போயிருந்தேன் இல்லைன்னா விலவரை சிரித்திட்டேன். நான் வேஷம் போட்டேன் வைஷ்ணவ மாதிரி பெரிய பரமபக்தன் மாதிரி ஆகும்லாம் சொன்னேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா நான் எவ்வளோ மட்டம் எனக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச ஒரே சிரிச்சேன். என்னை பிடிச்சி நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. நான் எவ்வளோ மட்டம், நான் எவ்வளோ வேஷம் போடுறேன், நான் 10 பேரை ஏமாத்துறேன், உலகெல்லாம் ஏமாத்துறேன், நான் இப்படி விலவரை சிரித்திட்டேன். எலும்பு உடையிற மாதிரி சிரித்தேன் இல்லையா. பெருமாளுக்கு தெரியாது. அப்போது அந்த அந்த ட்ரூத் அது தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நம்மெல்லாம் சின்சியரிட்டி யாருக்கு? உனக்கு சின்சியர். நீ சின்சியராக தான் உனக்கு வரணும். அவன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணுறான் சார், நான் இது கஷ்டப்பட்டு என்ன பண்ணி சொல்கிறேன். அவன் காப்பி அடிச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாம் ஜாப் வந்துருக்கு. நான் ஆசைப்படி என்ன என்னுடைய ஆனஸ்டியால் என்ன கிடைச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனஸ்டியால் என்ன கொடுக்கும் பலம் கொடுக்குறோம் எப்படிமா தான் கொடுக்கும். பாஸ் கொடுக்க மாட்டான். பாஸ் பரவாயில்ல இல்லையே, அவனுக்கு என்ன தெரியும்? நீ ஆனஸ்டாக உடைய எப்படி தெரியும்? அவன் வந்து மனுஷன் இல்லையா. ஆனஸ்டி இஸ் மெஷர்ட் இன் டைம் ஆஃப் in terms of time, how much time you spend and how long you stay இல்லையா. அதான் 10லேருந்து 6 மணின்னா 8 மணிக்கு வந்துனா நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறான். அவன் வேலையே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் மனுஷன், அவ்வளோதான். அவனால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட ஆனஸ்டி பெருமாளுக்கு அந்தரியாமையாக பெருமாள். அதனால் சொல்ல வருது என்ன கோல், முதல்ல கோல் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது கோல் எப்படி அடையணும்? இன்ஜினியரிங் எக்ஸாம்பிள் ஐஐடி. இப்போ எல்லாருக்கும் அது ஐஐடி பைத்தியம் ஓடி 8ஆம் கிளாஸ்லேயே இதெல்லாம் டியூஷன் காத்தாலும் ஓடுறான். பேரே எப்படி வைக்கலாம் பாருங்க. எல்கேஜி எல்லாம் கேஜி தான், 10 கேஜி 5 கேஜி இதில் விதத்துக்கு மூட்டை தூக்கிறதுக்கு உபயோகப்படுதா, படிப்பு விடக்கூடாது அப்படின்னு அவனே தெரிவிக்கணும். கூட்டை தான் தூக்கி போகிறான். எங்கே கேட்டாலும் கூட்டை தான். ஏன் அதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கலாம் இ கிளாஸ்ன்னு போடுறான். நிறைய இருக்கும். இ கிளாஸ் தான் எனக்கு தெரியல. இது இ கிளாஸ்ன்றான். சரி விடுங்க. பாரத் தான் சுவாமி தேசியம் அழகாக சுமையான கல்வி அப்படியே சொல்லிட்டு போயிட்ட. 750 வருஷம்னாலே சுவாமி சொல்லிட்டா இதெல்லாம் சுமையான கல்விகள் எல்லாம் பாடம் தலைக்கு வரும். கட்சியில் 1% கூட ஒரு வேல்யூ வந்து 8 சுரைக்கால் கறிக்குதவாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வேறு வெளியே படித்து தான் பிடிக்கிறதோ இல்லையோ. கெமிஸ்ட்ரி படித்தாலும் பயாலஜி படித்தாலும் அதெல்லாம் எதுவும் உபயோகப்படாதுன்னு தெரியும். ஆனால் படித்தாலும் வேறு வெளியே இப்படிப்பட்டதான் ஒரு கொடுமை வரும். இது மேலே ஆசை கிடையாது. ஆனால் படித்தாலும் என்னென்ன ஃப்ரீயாக இருக்குது. இல்லை மார்க்கினால் வேலை கிடைக்காது. மார்க்கினால் அடுத்த அட்மிஷன் கிடையாது. கட் ஆஃப்லேயே 75% வைக்கலாம். என்ன பண்ணுவோம்? அதனால படிச்சு தான் ஆகணும். சரி, அது மேலே ஒரு ஆசை வரணுமே அப்படின்னா அந்த ஆசை எப்படி வருது? பெரும்பாலும் ஐகிரிவா சொல்லி அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அது மேலே ஹோம்ஒர்க் பண்ணி அது மேலே நம்ம ரிசர்ச் பண்ணி போட வேண்டிய வேறு வழி கிடையாது. கல்வி. அதனால் ஆப்ஜெக்டிவ் தெரிஞ்சால் போகாது. அது எப்படி அதை அலையணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது அதனால் என்ன வரும்? பயன் என்ன? கஷ்டப்படுறேன். எதுக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம எல்லாருமே போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், படைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ எதுக்காக இவ்வளோ பண்ணுறோம்? என்ன காரணம்? ஆஃபீஸ் அப்புறம் இதெல்லாம் சம்பாதிக்கும் போகிறோம். பெரிய பணம்லாம் சம்பாதிக்கிறோம். திரைக்கடல் ஆடியம் திராவியம் தேடி வேறு பாட்டி சொல்லிட்டான். சரி, சம்பாதிக்கலாம். எதுக்காக அவ்வளோ சம்பாதிக்கணும்? பேசிக் நீட் அவ்வளோ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா.
பேசிக் நீட்ஸ்க்கு அவ்வளோ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பேசிக் நீட்ஸ்க்கு ஏன் அவ்வளோ உழைக்கணும்? கூடி 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 காக்காலா நீங்கள் போனால் அவர் சாப்பிட்டுக்கே டைம் இல்லை. காரில் போயிட்டு எங்கள் ஊரில் பார்ப்போம், காரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிருக்கோம். காரில் டாக்ஸியில் ஹைடெக் சிட்டியில் வேலை இருக்கும் 30 கிலோமீட்டரில். அங்கங்கே ஆக்சென்ச்சர், இன்ஃபோசிஸு எல்லாம் டெலாய்ட்லாம் அங்கே தான் இருக்குது. அவங்க காரில் சாப்பிட்டுப்போம். என்ன தலையிட்டு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு, சாப்பிட்றதுக்கு டைம் என்ன பிரயோஜனம்? யோசிக்கணும்ல, அவன் யோசிக்கணும். இப்போது ஹெல்த் நெக்லெக்டாக இருக்கும் இல்லையா? சம்பாதிக்கிற பணம் ஹெல்த்துக்கே உபயோகப்படல. அப்புறம் என்ன பண்ண போகிறான்? எப்போ படித்து எப்போ காப்பாற்றி எப்போ அதுக்குள்ளே வயசாகிடும். அதுக்கப்புறம் பிபி சுகர் டிஃபன் பதிலாக ஒரு 20 டேப்லெட் போடணும் இல்லையா? ஸோ அது பர்பஸ் தேவை. உழைக்கணும். இதுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பால் சந்தோஷம் வருதா? ஸோ அல்டிமேட் என்ன? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பினஸ் தானே, சந்தோஷமாக இருக்கணும் தானே எல்லாரும். இதுக்கெல்லாம் இது பேசிக் இதுக்காக பிள்ளைங்க நீங்கள் 650 ஆகுது. இங்கே ஒரு தடவை சொன்னால் போகிறாங்க. எதுக்காக 650? என்ன காரணம்? எதுக்காக சொல்கிறோம்? எதுக்காக சொல்கிறோம்? எதுக்காக சொல்கிறோம்? எதுக்காக நீ சொன்னியே? எதுக்காக சொல்கிறோம்? இது வெள்ளம் வந்தான்னு சொல்லலாம். எதுக்கு 650 ஆகுது? ஒரு தடவை 40 போவார். அதான் அங்கே தான் பாயிண்ட் கேட்ச். சொல்லச்சே ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அதுதான் அப்போ ஏற்படுறது ஒரு ஆனந்தம் மனசு. நம்ம யாராவது அவார்டு கொடுக்க போகிறா, இல்லை கோல்டு மெடல் கொடுக்க போகிறா, இல்லை நீங்கள் ரொம்ப நாள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல போகிறா, ஒன்றும் இல்லை. தேசிய ஒரு சிரிப்பாக முடிஞ்சிடும். நீ தூங்குருவல் கொண்ட முகம்பாடி, அதில் தூங்குருவல் தெரியும் அவனுக்கு. அதனால ஆனால் தான் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கான். அவெல்லாம் ஏன் பெரிய மகான்கள் அப்படின்னா அவளுக்கு தூங்குருவல் கொண்ட முகம்பாடி முருவல் தெரியும் அவனுக்கு. ஏதோ ருச்சி சொல்ல தெரியல, ஆனால் ஒரு ஆனந்தம். இதெல்லாம் எதுக்கு வரா உச்சது? ஏன் ஓடி வரா? அத்திவரதர் போனால் 4 பேர் போயிட்டாங்கிறான். ஏன் அத்திவரதர் ஓடுறான்? ஏதோ இருக்கு, ஏதோ இழுக்கிறது தெரியல. என்ன இருக்குன்னு தெரியல. 7 மணி நேரம் 6 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்கள் இருந்தது 9 மணி நேரம் ஆனாலும் சரி போகிற ஏதோ இழுக்கிறது. என்ன தேவநாதன் என்ன இழுக்கிறது? ஐக்கியம் என்ன இழுக்கிறது? ஏதோ இழுக்கிறது. பெருமாள் பேக்கரடி அது தெரியல, சொல்ல தெரியல. பெருமாள் சிரிச்ச ஒரு சுந்தரம் ஏற்படும். தெரியல, எப்படி சொல்லணும் தெரியல, விவரிக்க தெரியல. தேசிகனாதான் வேலுக்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் அப்படின்னு தேவநாதனை பார்க்கவே முடியல. ஏன் கள்ளஞ்சலம் வந்து எப்படி பார்க்க? கள்ளஞ்சலம் வந்து காரணம் அந்த நாய்க்கு பாவத்தை பார்த்து அப்படியே உடம்பு அப்படியே அப்படி குளிர்கிறதான். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெல்கி வெவ்வையிருக்கும் ஆக்கின்றவர்களுக்கு நாய்கா தேசிகம் இல்லையா? பார்த்தாலே பெருமாள் தான் கண்ணீர் பார்த்தாலே தேசிகம் அவர்களே இருக்கும். கண்கள் அசும்படுங்க நிறந்திருந்தே சிரமம் தீர்ந்தே தேவியனுடைய சொல்றாலே ஆகும். நம்ம சம்பிரதாயத்தில் தான், வேறு எந்த சம்பிரதாயத்தில் இல்லாத விசேஷம். நம்ம சம்பிரதாயத்தில் பிறந்ததிலேருந்தே கண்ணில் ஜலம் விட்டு அழுதுட்டு ஒரு தீர்த்தம் சாப்பிடாம பால் சாப்பிடாம வளர்ந்த ஒரே மகன் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் தான் நம்ம ஆச்சாரிய யோகியில் சடகோபம் பெருமாள் தான் பிறந்ததுலேருந்தே. துளசி பிறந்ததுலேருந்தே மனம் இருக்கும் இல்லையா? பற்கிச்சையே மனம் இருக்கும். செட்டை தான் போடுவாள். அந்த மாதிரி சம்பிரதாயம் தான் அந்த ஆச்சாரம். எந்த சம்பிரதாயத்தில் இருக்கா நாங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தப்பு சொல்லக்கூடாது, அபிச்சாரம் பண்ணக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு இருந்திருக்க, அவர் விழுந்தாரு 6 மாத காலம் ஓகதராக அவருக்கு உச்சரித்திருக்கு. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வல்லபாச்சாரியார் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு பெருமாள் சேவை கொடுத்துருக்கா. துக்காராம் மகாராஜ், ஜானாபாய் அவளெல்லாம் சேவை கொடுத்துருக்காரு. அவெல்லாம் மாற்றம் சத்தியமே கிடையாது. அவங்களால் இன்னைக்கும் நிறைய பேர் மாறி இருக்கா, சத்தியமாக மாறிட்டு இருக்கா. நம்ம குழந்தைகளாக கற்றுருக்கா. ரொம்ப அழகாக அதெல்லாம் வாசம். பரமரதாசன் இல்லை, தியாகராஜர், பத்ராஜ் எல்லாம் பெருமாள் நேரில் பார்த்தோம். ஆனால் இன்னும் சிவர் பருவமே தின்னும் பற்றில் எல்லாம் கண்ணன் சொன்னது குழந்தைன்னு சொன்னது நம்ம அம்மா தாய்மாதன் சொல்லணும். அந்த சம்பிரதாயம் உண்மையாக சொல்லலாம். வைஷ்ணவ சம்பிரதாயம் பறந்ததுக்கு இவ்வளோ நீ சொல்லிட்டு அது எல்லாமே அரிதறிந்து மாநிலரால் இருத்தல் அறிவு 84 லட்சம் ஜீவன் சொல்லு. 84 lakhs ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப். அதெல்லாம் மாறி இப்போ நம்ம கர்மாங்குஜை பார்த்தா அடிக்கணுமே, நாயை பார்த்தா அடிக்கணுமே, பள்ளியை பார்த்தா அடிக்கணுமே, கொசுவை பார்த்தா அடிக்கணுமே, ஹிட் அடிக்கணும். அதெல்லாம் நாம் அந்த ஜென்மா தாண்டி தான் வந்திருக்கோம். நம்மளையும் ஹிட் பண்ணிடுறாரு. நம்மளும் அந்த மாதிரி ஜென்மாலாம் எடுத்து பன்னியாய் நாயாய் ஏதோ ஜென்மாவில் ஏதோ ஒரு சுத்தம் பண்ணி நம்ம இந்த ஜென்மா வந்துருக்கோம். இந்த ஜென்மா வீணாக்கலாம். இந்த ஜென்மாவிலையும் அவர் சொல்றாரு, இந்த ஜென்மாவில் கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, ஹேண்டிகேப் வெளில போய் பாருங்க தெரியுது. அனாதாசிரமத்தில் போய் பாருங்க, பறந்த கொண்டு டீக் போட்டு போகிறான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தை வேணாம், குழந்தை இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வளர்க்குறது?
யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? என்னுடைய சுகம் தான் முக்கியம் அப்படி தூக்கி கொண்டு போகிறவார்கள். அப்படி இல்லாமல் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் உபன்யாசம் கேட்குறீங்கன்னா நம்ம அம்மா அப்பா எவ்வளோ ஆசையாக வளர்த்து நமக்கு பாசத்தை ஊட்டி பாசத்தோட பக்தி ஊட்டவே தான் இங்கே இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணலாம்? வாழ்நாள் மொத்தம் செருப்பாக போட்டு உடம்பு உழைச்சாலும் போகிறாரு. அவனை ஸ்மரிக்கணும். எங்கள் அப்பா நீங்கள் காஃபி சாப்பிட்டு சாப்பிட நீங்கள் தாத்தா போட்டு காஃபி நான் என்னப்பா அவனுக்கு தாத்தா காஃபி இல்லைடா அவராகவே நீ காஃபியை கொடுங்க சாப்பிடுச்சு அப்பா அதனால தான் நீ சாதம் சாப்பிட்ற அப்படின்னு. சத்தியம் தான் எனக்கு அவள் இல்லை. இன்றைக்கி நம்ம சாதம் கிடைக்குமா? இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு சொரூபம் கொடுத்துருக்கான்னு அவளுக்கு நன்றி சொல்ல வேணாம். அந்த மாதிரி இப்படி போனே போனால் கமப்பியாத்தியம் குரு வந்தே பதமாச்சாரியன் பெருமாள் தானே முதல்ல தேவநாதன் தானே நமக்கு இவ்வளோ துன்பப்பட்டிருக்கான். அந்த தேவநாதனை நம்ம ஸ்மரிக்க வேணாமா? அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? யாராவது எக்ஸாமில் எழுதிச்சு உனக்கு ஒரு பெண்ணு கொடுக்குறான், பெண் இங்கா எடுத்து இல்லையா? காலத்தினால் செய்திருந்து சிறிதனினும் ஞானத்தில் மாணத்திரி அதை நீ ரீபே பண்ண முடியுமா? உதாரணத்தை அவன் எக்ஸாமில் எழுதிச்சு ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் லாஸ்ட் கொஸ்டினில் விங் ஆகிடுது. நீ அந்த எக்ஸாம் எழுதலைன்னா ஃபெயில் ஆகிடுவேன். அப்போது அந்த ஆன்சர் எடுத்துச்சு உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்கலாம். அதை நீ ரீபே பண்ண முடியுமா? அந்த உதவியை முன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன ஆகணும்? கொடுக்க முடியும். அவனுக்கு எக்ஸாம் வரணும், அதே மேக்ஸ் பேப்பர் வரணும், அதே மேக்ஸில் அதே லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு இங்க் ஆகணும். அப்போ நீ கொடுக்கணும். நடக்கிற விஷயமா அது இல்லையா? அப்போ அவனுக்கு செய்ய முடியாது. தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லிட்டு அன்றைக்கி அப்பவே பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ இதுக்கே எப்படின்னா எம்பெருமான் கலந்து உடலும் கலந்து நம்ம உடல் கொடுக்குறான். கண்ணை கொடுத்துருக்கான். நல்லா கண்ணுன்னா கண் இல்லாதவா லட்சக்கணக்கான பேர் இருக்கா அவளுக்கு. காது இல்லாதவா லட்சக்கணக்கான பேர். கை இல்லாதவா, கை போனவா பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் எப்பயாவது முடிஞ்சால் பெற்றோர்களாக ஒரு விண்ணப்பம் அனாதாசிரமோ இந்த மாதிரி ஹேண்டிகேப் இருக்காலும் அங்கே ஒரு வாட்டி இருந்து காமிக்கும். ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஊசி மூக்கில் பைப்பு இங்கே பைப்பு இவ்வளோ இல்லையா? அதான் ஆழ்வாரையோ ஆதலால் பெருக வேண்டிய ரங்கமா வெடி வச்சு முப்புத்தம் ஆஸ்பத்திரி போகாத வரைக்கும் நம்ம வைகம் தான் நினச்சிக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போனோம் நம்ம உடம்பு அவங்க எல்லா இடத்துலையும் போடணும். எல்லா இடத்துலையும் போடணும். நம்ம சொன்ன கவியில் எமரா வைத்தியராஜ நமஸ்தபியம் அப்படிங்க. வைத்தியா டாக்டர் உங்களுக்கு நமஸ்காரம். ஏன்னா யமராஜ சகோதரா நீ யமனுக்கு பிரதர் தான். ஏன்னா வைத்தியஸ்து யமஸ்து ஹரதி பிராணா யமன் வந்து பிராணமா டாக்டர் சொன்ன. அப்போ நான் அப்படின்னா பிராணாம் தனானிச்ச நீ உயிர் எடுக்கிற பணம் எடுக்கிறப்பா அப்படின்னா இல்லையா? வியாதி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? ஹெல்த் இஸ் அப்போ இந்த 3 ஹெல்த் முக்கியம். அதோட பிடிச்சிருக்கேன் 3 ஹெல்த்: ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல். இந்த 3 உடம்பு ரெண்டாக இருக்கணும். நாங்கள் தானே கோயில் கைங்கிறோம். பெருமாள் ஏழை பண்ணீங்க படம் போடுறீங்க. இதெல்லாம் உடம்பு ரெண்டாக இருக்கணும். அது உடம்பு பார்க்கணும். நல்லா சாப்பிடணும். நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிட்டுக்கணும். எதுக்குன்னா தேவநாதன் கைங்க தேசிய உடம்புல நீ கொடை போடுறியே படம் இருந்தால் தானே கொடை போட முடியும் இல்லையா? படம் இருக்கவே தானே கொடை வருது. அவங்க அம்மா அப்பா நல்லா கூட்டமான சாதம் போட்டால் தானே நீ சாப்பிட முடியும். நம்ம நிறைய எல்லா காய்கறியும் சாப்பிடணும், எல்லா பழங்களும் சாப்பிடணும், வெட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிடணும். எதுக்குன்னா கொடை இருக்குது. ஹெங்கரி ஃபிசிக்கல் தலைவலி உடம்பு வலி நான் போயிருந்தேன். என்ன நம்ம உபன்யாசம் போக முடியுமா? தான் உபன்யாசம் போனால் அவரே தலைவலி வருது. அது வேறு விஷயம். ஆற்றுலேயே தலைவலியில் உபன்யாசம் வருது. முட்டி வலி, கால் வலி, பாதி பேர் சேர் எல்லாம் உட்கார முடியல இல்லையா? எல்லோரும் சேர் பர்சன்ட் ஆகிடும். என்ன பண்ண முடியும்? உடம்பு ரெண்டாக இருந்தால் தானே சொன்னேன். சுவரேந்திரா சுத்திரம் இல்லையா? சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனை. அதனால் உடம்பு ரெண்டாக இருக்கும். ஃபிசிக்கல் நல்லா பார்த்துக்கணும். வாக்கிங் போங்க, நல்லா சாப்பிடுங்க, வேலையில் போங்க, வேலையில் சாப்பிடுங்க. உலகத்திலேயே உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, உலகத்திலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டயபெட்டிக் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்தியாவில் தான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கான். என்ன காரணம் தெரியுமா? கண்ட நேரத்தை கண்டதையும் கண்டபடி சாப்பிடும். எதுவுமே நேரத்தை சாப்பிட கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒரு டைம் மாற்றிக்க வேண்டியது. கண்ட இடத்த வாங்கி சாப்பிடுது. கண்டபடி இந்த பானிபூரிலாம் ரொம்ப ஃபேமஸ். ஊரெல்லாம் பாம்பே எல்லாம் ரொம்ப பசங்க சாப்பிடுவோம். பணக்காரெல்லாம் என்னன்னா 5 விரலில் அமுக்கும். 5 விரலில் அமுக்கி அந்த பூரியை உடைச்சி அதில் ஜலத்தை போட்டு கொடுத்தா பிரமாதமாக இருக்கும். நம்ம 5 விரல் இருக்கும். அறவே மாட்டோம். ஒரே பக்கெட் தான் எல்லா பக்கெட்டும். எல்லாம் சர்வார்த்த தோயம். அதுதான் ருச்சியாக இருக்குது. அவங்க சாப்பிட்டா அம்மா கட்டப்பட்ட அதில் பூரி பண்ணுறா. போமா பூரியாக இருக்கிறியா? நான் பானிபூரி சாப்பிட்றேன். இது இப்போ தெரியாது. 40 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டோன் பார்ப்போம். அப்போ தெரியும்
இல்லையா? அதனால கண்டதையோ கண்டதை ஏன் ஆச்சாரம் இருக்காது வச்சா ஹைஜீன் அவ்வளோதான் வேற கிடையாது. அப்போ ஃபிசிக்கல் இருக்கு, உடம்பு நல்லா பார்க்கணும். ரெண்டாவது மென்டல் இருக்கு, மைண்டு நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருக்கு, நல்லா வாழ்க்கையாட்டமாக இருக்க, புத்தி நல்லா இருந்தால் என்ன பிரயோஜனம்? மென்டலி ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் பிரயோஜனம், மென்டலி சேலஞ்ச் என்ன பிரயோஜனம்? புத்தி நல்லா இருக்கும் இல்லையா? புத்தி நல்லா இருக்கும் என்ன பண்ணணும்? புத்தி ஷார்ப்பாக என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஞானானந்தமயம் தேவம் அவரோட வேற விதியே கிடையாது. இருந்தால் ரஸ் படிக்கோ கதி ஆதாரம் தர்ம வித்யம் புத்திக்கு இச்சா காரணம் அவன் யாரும் கிடையாது. சாமியை எடுத்து அங்கே போய் கொடுக்குறாங்க இல்லையா? தேவி கரோஜாசன தர்ம பத்னி உள்ள அதுக்கப்புறம் கல்வி கடவுள் யாருக்கு பேர்? தனத்துக்கு பேர். அதே மாதிரி வியாசருக்கு பேர். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இவன் மூணு யாருக்கு பிச்சை வாங்குறான்? நவசக்தி யார் வாங்குறா? நம்ம ஊர் பெருமாள் தான். ஆண்டவன் ஒரு கேட்டா இது கருப்பு சாமி யாரு? நம்ம சாமி தான் கருப்பு சாமி கிருஷ்ணன்டா அப்படிங்கிறது. அந்த மாதிரி யோசிக்க முடியாது. இந்த கருப்பு சாமி எல்லாம் ஓடுறதுக்கு அப்படின்னா நம்ம சாமி தான் கிருஷ்ணன் தான் கருப்பு சாமி. வேற யாரு கருப்பு சாமி? என்ன அந்த பாவம் அங்கேதான் அவளுக்கு நம்ம எல்லா தேவையும் தெரியுது. அவர் ஒரு தேவை தான் குன்னும் சேவை வருது திருந்தம் பெற்றது எல்லாம் கட்டது இல்லையா? ஐகிரி தான் கொடுக்குறாரு. அதனால ஐகிரிங்கிற வேண்டணும். ஸ்தோத்திரம் ஐகிரி ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு ஸ்தோத்திரம் தான் ஏன் நான் ஒன்று சொன்னா புத்திஷாலி ஸ்தோத்திரங்கள் நிறைய ஒன்று பண்ண இப்போ ஜெர்மன் யூனிவர்சிட்டி அமெரிக்க யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்கா சன்ஸ்கிரிட் வருஷம் நிறைய கற்றுண்டா புத்தி விகாசமாகுது. இது சீடா கிராமாஞ்சல் சுவாமி சாமானியாச்சார சுவாமி பெங்களூர்லேருந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் போட்டு அப்படி காமிச்சிருந்தாரு. அதில் வந்து என்னன்னா அவர் ப்ரூவ் பண்ணிருக்கா எக்ஸ்பெரிமெண்ட்டில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்கிறதால பிரெயின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பிரெயின் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் சயின்டிஃபிக்காக ஒத்துக்கிட்டு நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிட்டா நம்ம சயின்டிஃபிக்காக சொன்னால் ஒத்துப்போம். ரிசர்ச் பேப்பர் வந்து அதனால் எவ்வளோ தோற்ற முடியுமோ அவ்வளோ தோணும். வேதமோ பிரபந்தமோ எவ்வளோ கற்றுண்டா அதனால புத்தி வியாசம் மைண்ட் மென்டல் ஸ்ட்ராங்காக. மூணாவது என்ன சொன்னேன்? ஸ்பிரிச்சுவல் நம்மலாம் ஸ்பிரிட்ஸ் என்ன ஸ்பிரிட்னா வேற ஸ்பிரிட் சோல் சொல்லலாம் இங்கிலீஷில். அர்த்தம் ஆத்மாவுக்கு பதமே கிடையாது இங்கிலீஷில். பாப்பத்துக்கு என்ன பண்ணுங்க? பாப்பத்துக்கு என்ன வருது இங்கிலீஷில்? என்ன வருது? சரி வெரி குட் எஸ்ஐ. புண்ணியத்துக்கு என்ன வருது? புண்ணியத்து ஓடே கிடையாது. ஏன்னா அவன் பாவம் தான் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷில் கிடையாது. வரிச்சதுலாம் தர முடியாது. அது வாட கிடையாது. சம்ஸ்கிருத பதங்கள் சில பதங்கள்லாம் அப்படியே மாற்ற முடியாது இல்லையா? பாவம் புண்ணியம் பாவம். சரி இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம ஆத்மாவை குட்டியாக வச்சுருக்கோம். நம்மளாம் ஆத்மாக்கள் அப்படின்னா அது புரியுது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னுடைய கை அப்படின்னு சொல்ல சின்னதாக சொல்கிறேன் குழந்தைக்கு புரியாத மாதிரி. என்னுடைய கை அப்படின்னா நான் வேறு என் கை வேறுன்னு அர்த்தம் இல்லையா? என்னுடைய பேன் அப்படின்னா பேனா வேற நான் வேறு தானே இல்லையா? என் உடம்பை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் வேற என் உடம்பு வேறு தெரியுதா இல்லையா? எப்படி அனுபவித்த வரும்? லாஜிக்கே வராது. நான் வேற என் உடம்பு வேறு இல்லையா? பெரியவாள் கேட்குறோம் சுவாமி தேவள் உடம்பு எப்படி இருக்கு? என்ன பண்ணுறது? கூடவே வருது. நான் என் உடம்பு வேற அப்படின்னா இப்போ உள்ள ஏதோ இருக்கு இல்லையா? உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அதனால அது ஓடிட்டு உள்ள ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறது? செல் எப்படி சார்ஜ் பண்ணுவேன்? கரண்டில் போடுவேன் இல்லையா? அந்த கரண்டில் இருக்கு இல்லையா? சார்ஜர் இருக்கியா? சரி அது என்ன ஆகும்? சரி அதனால் என்ன பண்ணுவேன்? சார்ஜ் பண்ணணும் அப்புறம் பேசணும் இல்லையா? அது மாதிரி உள்ள ஒன்று உட்காந்து ஆத்மா அது சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா சூப்பர் சார்ஜர் போய் சார்ஜ் பண்ணணும். பெரிய பேட்டரி. யார் பெரிய பேட்டரி? பெருமாள் தான். அப்போ என்ன பண்ணணும்? பெருமாளை தியாகம் பண்ணணும், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது குழந்தை சொல்கிறான். குழந்தை 7 வயசு குழந்தை பிரகலாதனை பார்த்து அவள் கேட்ட உடனே குழந்தை சொல்கிறான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு. நம்பர் 1 பக்தன் பிரகலாதன் தான் லிஸ்ட்டில். இது யார் சொல்கிறது தெரியுமா? அவள் குருவே சொல்லுது. நான் தான் சொல்கிறேன். என்னை விட என் சிஷ்யம் பிரிவேன் அப்படின்னு பாகவதத்தில் வருது கதை. நரசிம்மாவதார கதத்தை அவர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? யுதிஷ்டர் சொல்கிறார். என் குழந்தையை பற்றி நான் சொல்கிறேன் பாரு, என் சிஷ்யம் பாவன் அப்படின்னு பிரகலாதன் வந்து பொறுமையாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் பிரகலாதன் நம்பர் 1 சொல்லுங்க பாருங்க. பெருமாளையே நினைச்சிருந்தான். இன்னும் என்ன? ஏன் பெருமாள் கூட நினைச்சிருந்தான். ஆனால் ஏன் பிரகலாதன் நம்பர் 1 என்ன ரீசன் சொல்லு, தைரியமா சொல்லு. அப்போ திரும்பி சின்ன வயசுலேயே தியானம். வெரி குட், நல்ல பாயிண்ட்.
ஏன் நம்பர் ஒன்று? நீங்கள்லாம் பற்றாத ஆகணும். ஏன் நம்பர் ஒன்று? ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்பாவுக்கு அப்பாவோட மரியாதையோட சூப்பர் பாயிண்ட். சூப்பர் சீரியஸ். அப்பா மேலே மரியாதை இருக்குது. அப்பா ஸ்கூல் போனான், அப்பாவை செய்விப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் அப்பா சொல்லிட்டு கேட்கல. எல்லாம் பண்ணா ஒன்னே ஒன்று கேட்கல. என்ன கேட்கல? சூப்பர். கதை படிக்க எல்லாருமே தெரியும். அதாவது இரண்யாய நமகான்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்றேன்? என்ன நமகான்னு சொல்றேன்? என்ன நமகான்னு சொல்றேன்? அதுதான் விஷயமே. அப்பாவை எதுக்குறான்? அப்பா யாரு? உலகம் 33 தேவதைகளாம் நடுங்கிறான். இரண்யகசிபு பேர் கேட்கிறான். அப்பேற்பட்ட அப்பாவை சேவிச்சான். அவர் சொன்ன மரியாதை இருக்கான்னா இதை மாத்திரம் கேட்கவே இல்லை. அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்கணும். இப்பதான் சொன்னான். இந்த அப்பா அம்மா பேச்சு கேட்க அப்ப எப்படி பக்தன்? சரி, இது அப்பா அம்மா பேச்சு சொல்ல பேச்சு கேட்கறதுனா நல்லவன். இங்க நீ எப்படி நல்ல மனவனாவா? நல்ல பக்தன் எப்படி ஆகும்? அப்பா அம்மாவை கேட்கலையே சுவாமி. என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நானே இருக்கிறேன், நானே கற்றுக்கிறேன். கைத்தட்டு நல்லா கற்றுக்கிறேன். குழந்தைகளை விட அழகாக தான் அந்த குழந்தைய மாறி பண்ணுறேன். சத்தியமான விஷயம். ஜெகத்பிதா வந்தானே, தொமேவ மாதாஜி பிதா தொமேவ தொமேவ மந்துஷ்டு புஷ்பமேவ. உண்மையான அப்பா யாரு இல்லையா? அது ஒரு நல்ல பாயிண்ட். நான் உபன்யாசத்தை கேட்ட பாயிண்ட் இதுவே புதுசாக நான் சொல்லலை. எல்லாம் கேட்டு இங்கே அங்கே கேட்டது சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அதில் அப்பா சாதம் சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருக்கான் இல்லையா? தீர்த்தம் சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருக்கான். மூச்சு விடாமல் இருக்க முடியும் இல்லையா? இருக்க முடியுமா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? நாராயணன் தான் மூச்சு. யாருக்கு? யாருக்கு நாராயணன்? யாருக்கு மூச்சு? இந்த கதை சொல்லிருக்கிறேன். பிரகலாதனுக்கு மூச்சு. மூச்சு விடாம அப்பா சொன்னான கேட்கலாமா? எல்லாம் கேட்டான். நாராயண ஸ்மரணம் பண்ணக்கூடாது, ஹரிநாமம் சொல்லக்கூடாதுன்னா அதை கேட்க நியாயம் தானே? சரி, அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்கணும். நம்ம சொல்றோம் வாஸ்தவம், கரெக்ட். நம்ம அப்பா கூப்பிட்டு இப்படி பண்ணலாம், பண்றியா? கூட உட்காரலாம், பண்ணுவியா? அப்பா அம்மா தான் சொன்னா வேத பண்ணுவியா? பண்ணலாமா? என்ன சொல்லலாம்? அப்பாவை திருத்தணும் இல்லையா? அசாஸ்திரியமான விஷயங்களாக இருந்தால் இல்லையா? அப்பா அந்த குழந்தை அப்பாவை அப்பா எதிர்ப்பு பெரிய விஷயம் இல்லை. அப்பா அவர் பெரிய பிரசிடென்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட், சக்கரவர்த்தி. சவுதி அரேபியாவில் நீங்கள் போய் இறங்கின உடனே முதல்ல அங்கே பாஸ்போர்ட் பிடிக்க வச்சுட்டு ஒட்டுக்கிட்டலாம் வந்து நிறுத்தி வைக்கிறோம். அதில் புக்கா போடுவோம். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வேலைக்கு போகிற வரணும் முதல்ல புக்கா போட்டால் எல்லாம் லாஸ்ட் பண்ணலாம். 2 போலீஸ் அங்கே, கிரிமினல் போலீஸ், ஒன்று ரிலீஜியஸ் போலீஸ். அங்கே நமாஸ் 5 வேலை நடக்கிற சமயத்தில் ஒரு ரோட்டில் எவனாவது இருந்தால் அரெஸ்ட் இல்லை, ஜெய். அவன் ஊராக நம்ம ஊராக புர்கா இல்லாமல் லேடிஸ் பண்ணால் தேர்வு அரெஸ்ட் அடிக்கிறாங்க. கொஸ்டனே கிடையாது. நெத்தியில் பொட்டுன்னாலும் அரெஸ்ட் இன்னிக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அழகாக ஒரு காரியம் பண்ணுறோம். அழகாக நமக்கு ஜனநாயகம் கத்தலாம், பஜனை பண்ணி ரோட்டில் குதிக்கலாம். நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஏன்? அப்போ பிரகலாதன் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் பக்தி பண்ணிருக்கான் பாருங்க. சிரச்சேதம் ஹரின்னு சொன்னாலும் தலை சொல்லுவான், ஜெயில கொண்டுடுவான். சொந்த அப்பா கொடுங்கோ அவனை எதிர்கண்டு உனக்காச்சு எனக்காச்சு, நீ என்ன பெரிய பிஸ்தா, எங்கள் பெருமாள் பிரசிம்மன் இருக்கான், என்னுடைய நாராயணன் தான் பெரிய பிஸ்தா, நீ என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லல. அப்பாவுக்கு புத்தி சொல்லணும். நீ சொன்ன சொல்லிடும்புல தூணிடும்புல துரும்பிடும்புல திருந்துப்பா, பெருமாளை ஸ்மரணம் பண்ணுவா. அது
அதுதான் கட்ஸ், அதுதான் தீங்கு இல்லை. சவுதி அரேபியாவில் போய் பஜனை பண்ணணும், தலையை வெட்டுமா சீவிட்டுங்க, ஜெயிலில் பண்ணுவான் போட்டுங்க. அந்த மாதிரி பண்ணாத குழந்தை 7 வயசு குழந்தை பண்ணுமா? உண்மையான ஆளுநர்கள் இந்த குழந்தை தான் பக்தி வரும். இந்த குழந்தை எதுக்காக நான் குழந்தைகள் அடிக்கடி சொல்கிறேன், குழந்தைகளோட இருக்கேன்னா இவாளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தேசிய பிள்ளைய ஒரு வாசனம் சொல்லி சொன்னால் தெய்வம் பிரத்யட்சமாவது அவள் பிரத்யட்சம் ஆயிடுவது. ஏன்னா அவளுக்கு 100% சுத்தமான மனசு. இந்த மாதிரி நமக்கு காமக்ரோதெல்லாம் உள்ளே போனதால் அவளுக்கு பண்ணிக்க மாட்டேங்குது. இவாளுக்கு குழந்தை சொல்லி பெருமாள் பிரத்யட்சம் ஆயிடுவது. ஏன்னா அதுக்கு வேற சுதுவாக தெரியாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. பெருமாள் பிரத்யட்சமாக ஏன்னா அவளுக்கு மனசில் கல்லங்க அப்படி கிடையாது. அதனால் என்ன லாபம்னா நமக்கும் நாமளும் புண்ணியம் அவளோடு இருந்தால் போதும். ஒரு குச்சேரனுக்காக பெருமாள் குச்சேரனுக்காக கொடுத்தா பெருமாளுக்கு ஒருத்தனை கலந்து பண்ண தெரியாது சாமி. குச்சேரன் பைசா பார்க்க போனான், அவ்வளோ நீச்சமானவன். அவன் ஆத்துக்காரி சொன்னான், பெருமாள் ஒரு வாட்டி கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டுக்கு போய் சேவிச்சு பண்ணலாம், ஒரு பைசா கேட்கல, கேட்க மாட்டேன், மகாசாத்தியம் சொன்னாலே மகாபஜம் மகாவிஸ்வாசம். பெருமாளுக்கு வச்சிருக்காங்க கஷ்டம்னு எதுவுமே நினைக்கிறாரு. பெருமாளுடைய ஸ்மரணம் இதுதான் தரம். என்ன தரம்? நாஸ்தி பித்ரார்ஜுனம் கீ திருத்தமையார் கெஞ்சினார் தேசியமான எழுவர். சரி சொல்றாளே எப்பேற்பட்ட சார்பிக்கு ஞாபகப்படுத்தினே கிருஷ்ண போய் பாட்டு போனார். என்ன பெருமாள் சாப்பிடலாம் போட்டான், ஒரு வாட்டை கேட்கக்கூடாதோ? ஏண்டா ஏன்னா வேலை பண்ணுறியா? ரெண்டு தானே ஏன் கம்பெனி வேலை பண்ணுறியா? என்ன சேலரி கேட்கணுமா? ஒரு வார்த்தை கேட்கல பெருமாள். இவருக்காக தோணும், நம்மளால நினைச்சுப்போம் நீ பெரியாள்டா, இவங்கள வேலை என்னை கண்டிக்கவே இல்லை, நம்ம சொல்லிட்டு வருவோம். அவர் என்ன பண்ணார்? அப்பா என்ன அழகான சேவை கொடுத்தப்பா, நீ எவ்வளோ பிஸி, நீ ராஜா, என்னை கூட ஒரு மனுஷனாக பொருட்டாக நினச்சி அனுகிரகம் பண்ணியேன்னு அவருக்கு வந்துட்டார். வந்தா எப்படி இருக்கு வீடு? எஸ்யாம் எஸ்யாம் விஜய்கிறது திருஷ்டிஸ்தியாம் ஒரு பிடி அவருக்கா தானா முட்டி குஜே குஜேனபதி தேசிகம் தான் தர முடியும், யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா கொடுத்தவர் அவர் தானே. இந்த தனத்தை குஜேல கொடுத்ததே தேசிகம் தானே. தானா முட்டி குஜே குஜே நான் எப்படி கொடுத்தேன் அவரே சொல்றேன். தத்தே ஸ்வரித்தே சதா ஒரு பிடி அவருக்கு பெருமா என்ன பண்ண? ராஜ்கோட் இருக்கு போய் பாருங்க, போர்பந்தர் போய் பாருங்க. செபிச்சவா தன்யமாக எப்பேற்பட்டதாக எப்படி இருக்கிறது போர்பந்தர். அது அப்படியே மொத்த பட்டணத்தையும் பெருமாள் அப்படியே ஹைடெக் சிட்டியாக மாற்றினார். ஏன்னா ஒரு குடிசை இருக்கும் குச்சேரனுடைய வீணா, அதை தாயாருக்கு போவோம் தனியாக மழை பெய்ய தெரியாது, அவாத்துக்கு மாத்திரம் மழை பெய்யும்போது அடியும் போச்சு. ஊர் மொத்தம் பெய்ய நல்லா ஒருவர் விடலே அவருக்கு ஒரு எல்லாருக்கும் பெய்ய ஒரு குழந்தை போகிறாங்க. நமக்கெல்லாம் தேசிய பிரத்யட்சமாகிடுது ஒரு குழந்தை. அதனால அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கவே நமக்கு தேசிய பக்தி இருக்குது. இல்லாட்டி அறுபது நம்ம எப்படி வரும்? இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து தான் நமக்கு பக்தி வந்துருக்கும். இவ்வாரோட சேர்ந்து இருக்கிறதால பெருமாள் இந்த தேசிய பிக்சர் நமக்கு போட்டேன் தான். மொத்தம் பண்ண முடியாதே, மொத்தம் ஏரியாவில் போட்டு விட்டேன் இந்த குழந்தைகளை. அதுதான சத்தியம். ஒரு குழந்தைக்கு ஒரு பிரகலாதனுக்காக பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா, ஒரு குஜேரனுக்காக மொத்த ஊரையும் பட்டணமாக்கினால இந்த ஒருத்தர் போதும். எங்களுக்கெல்லாம் அப்படியே தேசிய பக்தி அப்படியே பெருமாள் கொட்டி விட்டுரும். அதுதான் நம்ம விஜயலமரியே நம்மளாம். அதனால் என்ன பண்ணலாம்? கடைசியில் பிடிக்க கடைசியில் அவர் சொன்னது என்ன? சத்சங்கம். இதுதான் நமக்கு உத்தேசம் வாழ்க்கையில். பெருமாள் உத்தவர் கேட்கல, அதோட முடிக்கிறேன். அழகான விஷயம். உத்தவர் கடைசியில் உத்தவரை பார்த்து பெருமாள் சொல்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று கேளுப்பா, எனக்கு கொண்டு வானாட்டு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அப்படின்னா பிறவி தரவே உதாரணத்தில் ஒரு ஃபுல்லாக நான் தான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த கோபி பக்தியை பார்த்துட்டேன் ஃபுல்லாக. ஏன்னா கோபிகைகளுடைய திருவடியில் நான் விதிப்படணும். அப்போ தான் எனக்கு பக்தி இல்லாட்ட வர பக்தி தான் நமக்கு செல்வம் இல்லையா? சிலையதான் இந்தியா சஸ்வத் அத்திரைக்கு இருந்தாலும் என்ன விசேஷம்னா அங்கே போனால் பக்தி அப்படியே ஃபவுண்டைன் மாதிரி அடிக்கும். உங்களை அறியாமலே பக்தி வாடுறா. பாகவதத்தில் இருக்கு இல்லையா? உற்பன்னே திருடேகாக புத்தே கர்நாடகேயதான் பாகவதத்தில் பக்தி தேவி சொல்கிறா, நான் தருணியாக யுவதியாக பிருந்தாவனத்தை இருக்கேன். அதான் நீங்கள் அங்கே போய் மண்ணை மிதிச்சாலே உங்களை அறியாமலே ஃபவுண்டைன் மாதிரி பக்தி வரும். மண்ணுடைய மைமை. அதனால் அங்கே நான் ஒரு ஃபுல்லாக இருக்கேன். பெருமாள் செல்ல பார்ப்போம், அப்ளிகேஷன் போட்டு போய் பார்ப்பேன். பத்ரிகாவுக்கு தபஸ் பண்ணேன், பண்ணிடுது இல்லை இல்லையா? பத்ரிகாவுக்கு தபஸ் பண்ணிக்க என்னைக்கு கொடுப்பாரோ தெரியாது. அதே பாருங்க, ஒரு ஆச்சாரியன் ஒரு மகரிஷி சாபம் கொடுக்குறார். எங்கடா இருந்தாலுமே மரமாக இருக்கிறாங்க. யமலார்ஜுன இஷ்டபால கேளி அமுதாட்சிகள்
எவ்வளவு மகான்கள்ட அபச்சாரப்பட்டா கூட அவன் நமக்கு நல்லதான் பண்ணுறான். அவன் கூட அவன் அபச்சாரப்பட்டிருக்கான். எங்கேயாவது மரமாக போகணும், சவுதி அரேபியாவில் போய் மரமாக போடக்கூடாது, பிருந்தாவனத்தில் போய். இதுக்கு பைத்தியம், அது ஞானம் இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. பெருமாளுடைய திருவடி பட்டது, 2 பேரும் சொரூபம் வந்து என்ன கேட்டிருக்கணும்? ஐயோ எனக்கு இந்த ஜென்மா விடிய இருந்தது இருந்தா கேட்கணுமா வேணுமா? கேட்க தோணல. ஏன் நான் தேசிகன் இல்லாமல் அப்போ தேசிகன் நம்மெல்லாம் பாக்கியவான். ராமானுஜனுக்கு அப்புறம் பிறந்தது பெரிய விஷயம். தேசிகனுக்கு அப்புறம் பிறந்ததுக்குமே நமக்கு தான் தேசிகன். சீவைகுண்டத்தில் போனாலும் தேசிகன் வந்தார் தான் அத்தனை பேர் எழுந்திருக்கிறோம். இப்போ சுகர் வரைச்சே சிவன் பார்த்துட்டு பார்த்தோம். அவன் தாத்தா கொடுத்தாத்தா தாடிவாரா சக்தி பராசரர் வசிஷ்டர் எல்லாம் எழுதிக்கிறான். சுகர் அவதான் 16 வயசு குழந்தை. ஏன்னா பக்தி. அவருக்கு பெருமாளத்தை ஒன்றுமே தெரியாதான். இவளுக்கு பெருமாளம் தெரியும், உலகம் தெரியுமா பாகவதற்கு. அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் இவெல்லாம் ஆண்டாள் மாதிரி பிறகு செய்யே இந்த பக்தி மனத்தோடு தான் பிறப்பான். நம்ம ஒன்றும் பக்தி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இவ்வாறோட ஒத்து போனால் சரி, நம்ம மாற்றி தான் சரி. ஏன்னா நேச்சர் திவ்ய தேசத்தில் அவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி கிடைக்குமா திவ்ய தேசத்தில் ஒரு வாசம் கிடைக்கும். அவன் துடிச்சுட்டு இருக்கான். பண்டப சுரதியில காந்தா மந்தாரமான ஆரம்பிச்சே தேவாதிநாதனோடே ஒரு ஆச்சாரிய பரம்பரை சொல்றாரு. தேவாதிநாத கமலா வேற எங்கேயும் சொல்றாரு. குரு பரம்பரை ஏன் எடுக்கிறாங்க? தேவநாதன் உடனே குரு பரம்பரை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர்தான் தமப்பியாத்தியம் குரும்பந்தே அப்படிங்கிறது சுவாமி. அப்போ ஆச்சாரிய பரம்பரை இங்கே இருக்கு அப்படிங்கிறது சித்தமாக்குறது இல்லையா? அப்படியே இப்படிதான் பூமி ஏற்பட்ட மண். இது ஒன்றும் குறைபட பிருந்தாவனத்தை நாம இங்கே இழுத்துருவாங்க, குறைபடாதீங்க. நீங்கள் பிருந்தாவனம் வேணாம், பிருந்தாவனம் இங்கே கொண்டு வரும். ஏன்னா எங்கள் கோபிகைகளுக்காக பெருமாளுக்கு இருந்தாங்க. அனுமான் எங்கே வேணா கேட்போம். எங்கே இருப்பார் அனுமான் தெரியுமா? எத்தனை எத்தனை நமஸ்காரம் இல்லையா? பாஷ்பவாரி கண்ட ஜலத்தோட அப்படியே அழுதுட்டு இருப்பார். அஞ்சலியன் சொல்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்டதான ஒரு பக்தி இவாளுக்கு இருக்கிற காரணத்தால் நாம் ஒன்றுமே பண்ணலாம். அந்த குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரங்கள், நாளைக்கு பிரபந்தங்கள் சொல்லிக் கொடுத்து அது காதார கேட்டால் இல்லையா? உடனடி யாரையும் இருந்த தந்தம் மக்கள் மணலையும் சொல்லிக்கிறாங்க. நிவாவாயில் நம்ம கேட்கணும். இதே நமக்கு போகிறோம். அந்த பெருமாள் தேசிக்கு நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டா, அந்த பக்தியை கொடுத்துட்டா நமக்கு கௌரவம்னு சொல்லி இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தா எவ்வளவோ நிறைய விஷயங்கள். நான் குழந்தைகளோட பேசுவேன், மறுபடியும் வந்து பேசுகிறேன். பாக்கியம் எனக்கு வந்து நீசனே நிறைய அவரெல்லாம் பெருசாக சொன்னேன். அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது. இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கலாம் போகிறோம் ஆசையா அந்த மாதிரி கேட்டுனே இருக்கணும், சிரவணம் பண்ணினே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இதை வாய்ப்பு அளித்த அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கா. அத்தனை ஆண்டாள் கோஷ்டி, ஆழ்வார் கோஷ்டி, அத்தனை பேர் திருமுடிவாளர்கள் அப்படிங்கிறது தான். பால நல்லாதர்கள், பால கோதைகள் இவருடைய திருவடிகளையும்